சொல்லாத நிஜங்கள் உலகில் இருக்கலாம், தீர்வில்லாத நிஜங்கள் இல்லவே இல்லை. நிஜம் வெளியே வரும் நிஜங்கள். வணக்கம். நிஜங்கள். ஏமாறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருக்கதா செய்வாங்க. வெளிநாட்டுக்கு போய் நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறதுல தப்பே இல்லை. ஆனா சரியான வழியில தான் போறோமான்னு யோசிச்சு பார்க்கணும். வெளிநாட்டுக்கு போய் பணம் சம்பாதிக்கிற ஆசையில இன்னைக்கு கடனாளியாகி நிம்மதி எழுந்து நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு 2 இளைஞர்கள் வந்திருக்காங்க. அவங்களுடைய கதையை நினைக்கிறோம். வெளிநாட்டில் வேலை பார்ப்பது விருந்தினர் மாதிரி ஒருவர் வீட்டில் தங்குவது போல என்று கூறலாம். 1000 வசதிகள் இருந்தாலும் சொந்த வீட்டில் இருப்பது போல இருக்காது. பல இளைஞர்கள் படித்திருந்தாலும் அதிகம் படிக்கவில்லை என்றாலும் வெளிநாட்டில் மேல் அதிக மோகம் வைத்திருக்கின்றனர். இக்கரைக்கு அக்கறை பச்சை என்பது போல அனுபவங்கள் பலருக்கு ஏற்படுகின்றன. பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு என்ற எண்ணம் எப்போது நமக்கு வரப்போகிறது? என் பேர் வீரவேல். நான் கடலூர்லேருந்து வந்திருக்கேன். இந்த நிஜங்கள் நிகழ்ச்சிக்கு என் குடும்பத்தோடு இங்கே வந்திருக்கேன். யாரோட வற்புறுத்தலும் கிடையாது. நான் பேசுறதெல்லாம் நிஜம். வீரவேல், என்ன வேலை பார்த்துட்டு இருந்தீங்க? இங்கே இந்தியா பெஸ்டன் ட்ரிங்க்ஸில் ஆப்ரேட்டராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் மேடம். சரிங்க. நல்ல சம்பளம் இருந்தா? இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 12 ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன் மேடம். நான் சரிங்க. கன்ஃபார்ம் ஆகிற ஸ்டேஜில் சரி வெளிநாடு போகலாம் அப்படின்ட்டு ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார். சரி பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து. பேப்பர்ல என்ன ஆட் இருந்தது? ஜாப் அண்ட் ஷிப்புன்னு சொல்லிட்டு. ஜாப் அண்ட் ஷிப் சொல்லிட்டு. ஜாப் அண்ட் ஷிப். சரி. ஸோ ரெக்ரூட்மெண்ட் அந்த பேப்பர்ல ஆட் இருந்தது? ஆமாங்க மேடம். சரி. சரி அதை பார்த்துட்டு சரி போயிட்டு பார்த்துட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போனோம் மேடம். அங்கே போனதுக்கு அவங்க சரி நீங்கள் ஃபஸ்ட்டு இனிஷியலு 60,000 கட்டணும், 60,000 கட்டினா நான் உங்களை வெளிநாடு அனுப்பிச்சிட்றேன் அப்படின்னு சொல்லி. யார் சொன்னது? அங்கே இருக்கிற லேடிஸுங்க. அதுக்கப்புறம் ராஜகோபால் சொல்லிட்டு ஏஜென்ட்டை பார்க்க சொன்னாங்க மேடம். ஸோ ஷிப்பில் வேலை பார்க்குறவங்க பொம்பளைங்க தான் உங்ககிட்ட இது சொன்னாங்களா, இல்லை இன் பிட்வீன் நடுவில் யாராவது இருந்தாங்களா? இவங்க பார்த்தீங்கன்னா அங்கேயே உட்காந்துருக்க இவங்க மேடம். அவங்க இதெல்லாம் பற்றி அவங்களுக்கு எந்த இதுவுமே தெரியாது. ஷிப்பு ஃபீல்டை பற்றி அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. சரி. ஆனால் வர்றவங்கள கன்வின்ஸ் பண்ணி இது பண்ணி வச்சுருவாங்க. சரி. பைசா மட்டும் இது பண்ணுறது தான் அவங்களோட வேலையே. ஆமாம், சில பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி 60,000 தானே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்துட்டு இருந்தோம் மேடம். சரி 60,000 கட்டணும், நீங்கள் 60,000 கட்டினீங்கன்னா 50,000 சேலரி உங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மேடம். சரி நம்ம இங்கே 12 ரூபா தானே சேலரி வாங்கிட்டு இருக்கோம், சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கன்ஃபார்ம் கம்பெனி எம்ப்ளாயி என் கூட வந்துரு மேரேஜ். நானும் சரி இன்னும் மேரேஜ் ஆகலை, இன்னும் 1 மந்த்தில் கன்ஃபார்ம் ஆகிற ஸ்டேஜ் மேடம். சரி கன்ஃபார்ம் சரி இது என்ன கன்ஃபார்ம் ஆனாலும் சரி 15 ரூபா 17 ரூபா தானே சேலரி தருவாங்க, நம்ம வெளிநாடு போயிடலாமே, வெளிநாடு போனாலும் சரி ஓரளவு வந்து செட்டில் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைகள். ஆமாங்க மேடம். அதனால சொல்லிட்டு சரி வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக எதுக்கு அனுப்பிச்சாங்க மேடம் மும்பைக்கு. மும்பையில் போட்டு ஃபஸ்ட்டு STCW சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் ஒன்று கம்ப்ளீட் பண்ண சொன்னாங்க மேடம். சரி. அது கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு 25,000 கட்ட சொன்னாங்க. ஏற்கனவே 60,000 ரூபாய் வாங்கியிருந்தாங்க, மறுபடியும் 25,000 ரூபாய் கட்ட சொன்னாங்க. ஆமாங்க மேடம். இதெல்லாம் அந்த கோர்ஸ் படிக்கிறதுக்காக. சரி. அந்த கோர்ஸ் படிக்கும்போதே அங்கே வருவாங்க இல்லை மேடம் ஒரு நிறைய பேருங்க. அவங்கக்கிட்ட கேட்கும்போது இந்த கோர்ஸோட டோட்டல் வேல்யூவே 7,000 தானே, நீங்கள் எவ்வளோ தூரம் 25,000 எதுக்கு கட்டினீங்க அப்படின்ட்டு கேட்டாங்க மேடம். நாங்கள் இங்கே வந்து கேட்டதுக்கு இல்லை அது அங்கே இருக்கிறவங்க உங்களை கன்வின்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க மேடம். கப்பலில் வேலை செய்ய போறீங்கன்னா அதனால தான் என்ன வேலை சொல்லி கொடுத்தாங்க? அது சம்மந்தமாக எதுவுமே எல்லாமே ஒரு தேரியாக தான் மேடம் சொல்லிவிட்டாங்க. ப்ராக்டிக்கல் எதுவுமே கிடையாது. சரி. மொத்தம் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 9 டேஸ் மட்டும்தான். 9 டேஸு. ஆனால் 15 டேஸ் அங்கேயே எங்களை ஸ்டே பண்ண வச்சுட்டாங்க. ஏன்? ஒரு நாள் லீவு. அவங்களுக்குள்ள ஏதோ இது இருக்குது மேடம் அங்கே. ஓகே. அப்புறம் அதனால ஸ்டே பண்ண வச்சுட்டு மறுபடியும் 15 டேஸ் கழிச்சு அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னும் 1 மந்த்து சென்று தான் நீங்கள் போவீங்க, அதுக்குள்ளே உங்களை அனுப்பிச்சிட்றேன். சிடிசின்னு சொல்லிட்டு கப்பல் பர்மிட்டு மேடம். அது வரணும், அது 1 மந்த்து கழிச்சு தான் வரும், அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், அதுக்கு வந்து 30,000 பைசா கட்டணும் அப்படின்னு சொன்னாங்க மேடம். அந்த சர்டிஃபிகேட்க்கு மறுபடியும் அந்த சர்டிஃபிகேட்டு ஃபஸ்ட்டு கோர்ஸ் படிக்கிறதுக்கு தனியாக ஒரு பீஸ் மேடம். சரி. இது இல்லாமல் சிடிசின்னு சொல்லிட்டு ஒன்று இது பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு 30,000 வாங்கினாங்க மேடம். இதுவும் அங்கே போய் பார்த்ததுக்கு இதுவும் 7,000 தான் மேடம். அங்கே போய் பார்த்தா அங்கே இருக்கிறவங்ககிட்ட நாங்களே அங்கே போனதுக்கப்புறம் தான் நாங்கள் இதெல்லாம் படித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நெட்டில் நாங்களே சர்ச் பண்ணுறோம். ஏற்கனவே ஒரு தடவை பட்டிருக்கோம். 7,000 ரூபாய் சொன்னாங்க, 25,000 ரூபாய் கொடுத்துருக்கோம். மறுபடியும் அவங்க 30,000 ரூபாய் கேட்குறாங்கன்னா ஏன் அது கொடுத்தீங்க மேடம்? இதை பற்றி நாங்கள் அவங்ககிட்ட சொன்னாலும் அவங்க எங்களை இது பண்ணிக்கிட்டே மைண்ட் வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க மேடம். எவ்வளோ சொல்லியும் என் கூட இருக்கிறவங்களும் சரி பைசா கட்டிட்டோம், சரி இவங்க மூலியமாகவே நம்ம எப்படியாச்சும் போயிடலாம், வெளிநாடு போயிடலாம்.
இப்போ நீங்க பணம் கொடுத்தது ஒரு தனி ஏஜென்ட் கிட்ட. ஆமாங்க. சிடிசி அது கொடுத்துட்டாங்க மேடம். அது கடைசி வரைக்கும் தரல. அதுக்கு பைசா மட்டும் கட்டிட்டோம். பைசா கட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 மந்த் வெயிட் பண்ண வச்சாங்க மேடம். 1 மந்த்துக்கு வெயிட் பண்ண வச்சுட்டு, சரி உங்களுக்கு இது வந்துச்சு, ஜாப் ரெக்ரூட்மெண்ட் வந்துச்சு, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு 6,000 கட்டியிருந்தேன் மேடம். அதுக்கப்புறம் இன்னும் 40,000 கட்டுங்க, மொத்தம் 1 லட்ச ரூபா கட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. சார் இவ்வளோ தான் சார் ஃபஸ்ட்டு கட்ட சொன்னீங்க, அது இல்லைப்பா நல்ல ஜாபுக்கு போகணும்னா அப்போ கட்டணும் தானே அப்படின்னு சொன்னார். அப்புறமேட்டுக்கு இல்லை சார் நாங்கள் எவ்வளோ பேசினாலும் அவர் ஒரு 3 நிமிஷம் 2 நிமிஷம் தான் மேடம் எங்ககிட்ட பேசுவார். அம்மா உங்க பையன் சென்னையில தான் வேலை பார்த்துட்டு இருந்தான். வெளிநாடு போய் நிறைய சம்பாதிக்கணும், குடும்பத்தை காப்பாற்றணும் ஆசையில பணம் கட்டிட்டு வெளிநாடு போனாரு. வந்து இந்த ஊர்ல தான் வேலை பார்த்தாரு 5 வருஷமா. வந்து 12வது படிச்சுட்டு இதாக பாஸ் ஆகலை. அதனால வந்து எனக்கு இந்த விவசாய வேலைலாம் எனக்கு பிடிக்காது, எனக்கு எந்த கம்பெனிலேயாச்சும் நான் போய் வேலை செய்கிறேன்னு சொன்னாப்பில் நான் சொன்னேன், சரி உனக்கு பிடிச்ச கம்பெனியில் போய் சேர்ந்துக்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். எனக்கு படிக்கலாம் இதெல்லாம் தெரியாது. அதனால வந்து 5,000 ரூபா தான் சம்பளம் போட்டுன்னு இருந்தாங்க. இந்த 5 வருஷம் செஞ்சதுனால தான் இந்த சம்பளம் கூடுதலையாக கொடுத்தாங்க. நீங்கள் 5 வருஷம் சென்று பர்மனெண்ட் ஆகிறேன்னு சொன்னீங்களே, இன்னும் பர்மனெண்டே ஆகலையே அப்படின்னு சொன்னதும், இன்னும் 1 வருஷம் செய்ப்பான்னு சொன்னாங்க. இன்னும் உனக்கு ஏற்றி சம்பளம் போடுறான், நீ எங்கேயும் போகலாம் தேவையில்லைன்னு சொன்னாங்க. அது அபிப்பிராயத்துக்கா நம்மளுக்கு தான் ஏதோ வீடு இல்லை, வாசல் இல்லை, யாரும் சம்பாரிச்சு கொடுக்க ஆள் கிடையாது. அதனால வந்து நான் போறேன்னு சொன்னதும் நானும் அடுத்தவங்ககிட்டலாம் அங்கே பணத்தை கேட்டு வாங்கி பெரட்டி கொடுத்துட்டேன். ஒரு முறை கூட உங்களுக்கு சந்தேகம் வரல? சந்தேகம் எனக்கு சந்தேகம் இல்லை, என் பிள்ளைக்கு சந்தேகமா இருந்தது. இவங்க வந்து 60,000 கட்ட சொல்லிட்டு இன்னைக்கு 1 லட்சத்தை சந்தேகம் இருந்தும் மறுபடியும் கட்டினீங்களே? ஆமா, 1 லட்சத்தை கட்ட சொல்றாங்கம்மா. இந்த கட்டண பணத்தையும் இந்த 40-50 நான் திருப்பி எடுத்துட்டு வரேன், இந்த கட்டண பணம் போயிட்டு இருந்தா முன்ன கட்டின பணம் இருக்கட்டும், இந்த பணத்தை வாங்கிட்டு வரேன்னு சொன்னாப்புல. இவ்வளவு பணத்தையும் கட்டிட்டு உன் வேலையும் போயிடுச்சு, இந்த பணமும் போயிடுச்சு. நான் 75,000க்காக நீ வர போறேன்னு சொல்றியே? இல்ல, இங்க இருக்கிறது வேலையும் போயிடுச்சு, இந்த வேலையும் ரிசைன்மெண்ட் தான் மேடம் போடணும். அவங்க வந்து ஏன்பா நீ வேலையை ரிசைன் பண்ற, அந்த மிஷினு அது முக்கியமான மிஷின் மேடம், புதுசா அப்பதான் வந்து இறங்குச்சு. சரி நீ மிஷின் ஓட்டுறதுக்கு ஆள் இல்லப்பா, இரு நீ யாருக்கும் ட்ரைனிங் கொடுத்துருச்சு, போதப்பா நான் கன்ஃபார்ம் பண்றேன், உன்னை பர்மனன்ட் பண்றேன்னு சொன்னாங்க. இல்லை சார் நான் பர்மனன்ட் இல்லை, எனக்கு வேலை வேணாம், நான் ரிசைன் பண்ணிடுறேன் வேலையை. அதிகமாக சம்பாதிக்கலான்னு போய் தான் 3 லட்சத்தை விட்டு வந்துட்டாரு. அப்புறம் அதோட சரின்னு சொல்லிட்டு இந்த பணத்தை கட்டியாச்சு. இந்த 1 லட்சமும் கட்டி அப்புறம் 75,000 கட்டியாச்சு. கட்டிட்ட உடனே சரி வா உனக்கு ஓகே ஆயிடுச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதோட இது கிளம்பி ஒன்னால தள்ளிட்டு வர முடியாது, எனக்கு அதே பாம்பேயில் தான் எனக்கு வந்து போக சொல்லிட்டாங்க, அங்கே தான் கல்யாணத்துக்கிட்டு நான் போயிடுறேன்னு சொல்லிட்டு நீ போயிட்டேன். நாங்கள் யாரும் வந்து அதை உன்னை ஏற்றியும் விடலை, நாங்களும் கூடயும் இந்த மெட்ராஸு கூட வரல, வழி தெரியாது அப்படின்னு சொன்ன உடனே நான் ஊட்டியே தங்கிட்டேன். அதோட அங்கே போய் 1 மாதம் அளவுக்கு 40 நாள் வரைக்கும் அனுப்பவே இல்லை ஆளை. ஏன் உன்னை அனுப்பலை, எதுக்கு அனுப்பலை, எதுனால நீ இப்படி இருக்க அப்படின்னு நான் கேட்டேன். நான் கேட்ட உடனே அதுக்கு நீ என்ன சொல்லிச்சு, அம்மா என் கூட 15 பேர் இருக்காங்க, அவங்க எல்லாம் வந்து இன்னும் 55,000 கட்டிட்டு தான் போகணும்னு சொல்கிறாங்க, அதே மாதிரி எனக்கு 55,000 நீ அனுப்புனா அதான் போக முடியும் அப்படின்னு சொல்லிச்சு. இன்னும் இம்மாம் பணத்தையும் கட்டி இன்னும் 55,000 எதுக்குன்னு கேட்டு, கமிஷன் பணம் அடிச்சுட்டு தான் போகணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாப்பல. கமிஷன் பணம் எவ்வளோ? கமிஷன் இல்லை மேடம், அங்கே ஒருத்தவங்க இவரோட ஏஜென்ட் அங்கே ஒருத்தவங்க இருக்காங்க. சரி, அவங்க கிட்ட 55,000 பைசா கொடுத்தா தான் அவங்க நான் அனுப்புவேன். நான் இவர்கிட்ட சார் நீங்கள் அங்கே 1,75,000 தானே ஃபர்ஸ்ட்டு சொன்னீங்க, கட்டுப்பா அது நீ நல்ல வேலைக்கு போனா கட்டு அப்படின்னு சொல்றாரு. கப்பலுக்கு போறேன்னு சொல்ற 50,000 ரூபா கொடுக்குறோம் சம்பளம், அதனால கட்டு, நல்ல சம்பளத்துக்கு போனா நீ கட்டுப்பா நம்ம கட்டு அப்படின்றது மேடம். அந்த டிக்கெட்டு கூட அவங்க போகும்போது தான் எனக்கு காட்டினாங்களே, நான் என்னைக்கு கிளம்புறனோ அன்னைக்கு தான் எனக்கு டிக்கெட்டே தராங்க அவங்க. டிக்கெட்டு அந்த இது சொன்னாங்க சிடிசின்னு சொல்லிட்டு பெர்மிட்டு, கப்பல் பெர்மிட், அதுவே அன்னைக்கு தான் கொடுக்குறாங்க. அதை செக் பண்ணுறது கூட டைமே கிடையாது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 ஹவரில் உனக்கு ஃப்ளைட்டு, சீக்கிரம் கிளம்புங்க சொல்லிட்டு டாக்ஸி பிடிச்சி. அது எப்பவுமே ஏஜென்ட்ஸ் பண்ணுவாங்க, கடைசி நேரத்தில் எதுவுமே கேள்வி கேட்கக்கூடாது. ஆமாங்க, ஊர் போகிற அவசரத்தில் எதுவுமே கேட்க மாட்டாங்க, எது இருந்தாலும் அதை அப்படியே வச்சுட்டு. ஆனால் நீங்கள் ஊர் போகும்போது பாஸ்போர்ட்டில் என்ன சீல் இருக்கு பார்க்கலையா? இல்லைங்க மேடம், பாஸ்போர்ட்லாம் எதுவும் ப்ராப்ளம் இல்லை மேடம். எந்த ஊருக்கு போனீங்க? ஈரான் மேடம். ஈரான் போயிட்டு? இல்லைங்க மேடம், ஃபர்ஸ்ட் துபாய் தான் உங்களை அனுப்புறேன், துபாய் தான் சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃப்ளைட் டிக்கெட் ஒன்று கனெக்டிங் ஒன்று கொடுக்குறாங்க. அப்புறம் பார்த்தா ஈரான் சொல்லிட்டு. ஃபைனல் டெஸ்டினேஷன் ஈரான் போக போறீங்க, அது கூட தெரியாது? ஈரான் போக போறேன்னு கன்ஃபார்மா தெரியவே தெரியாது மேடம். துபாய் தான் போறோம். கடைசியில் அவங்க கிட்ட டிக்கெட் வாங்கும்போது தான் தெரியுது ஈரான் இருக்கு. ஏன் அப்போ ஏன் கிளம்புனீங்க? அவங்க இல்லைன்னா அனுப்பவே மாட்டாங்களா, ஏற்கனவே அங்கே 2 மாசம் வெயிட்டிங் மும்பையில். சரிங்க, ஆனா என்னென்ன தவறுகள் நடக்குது, தொடர்ந்து தவறுகள் நடந்துட்டு தான் இருக்கு, கவனிக்கிறது கிடையாது.
நம்ம கவனிக்கிறது சொல்றது கேட்கறது கிடையாது. நம்ம தான் படிக்க தெரியாதுங்க, இவங்களுக்கு என்ன தெரிய போகுது, இவங்களை பத்தி என்ன கருத்து கண்டுபிடிக்கிறது, அது சும்மா பிதுகொலி மாதிரி எதையும் சொல்லிட்டு கிடக்கு அப்படின்னு நினச்சிக்கிறது. நான் சொல்றது பேசுனதெல்லாம் மெட்ராஸ் பக்கம் கொள்ளை அடிச்சிருவாங்க, ஏமாத்திடுவாங்க, அதே மாதிரிலாம் பார்த்து செய். அதெல்லாம் நெல்லூர் 40 வருஷ காலமா இந்த பில்டிங் இருக்கு, அதில் நில மாதிரியாக தான் எங்களை அனுப்புறேன்னு சொல்லிட்டாங்க. நீ பணத்தை கட்டுற, அதெல்லாம் ஏமாத்திட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். இப்படி வெளிநாடு ஃபர்ஸ்ட் டைம் போயிட்டு இருந்தீங்க, ஆமாங்க மேடம். அதனால தான் அந்த எக்ஸைட்மெண்ட் இருந்தது வெளிநாடு போக போறோம்னு. அங்க போனதுக்கப்புறம் பிரச்சனைகள் ஆரம்பிச்சது. அங்கே போனது தான் மேடம் பிரச்சனையே ஆரம்பிச்சது. இவ்வளோ பிரச்சனை சரி முடிஞ்சு அங்கே போனதுக்கு அப்புறமாச்சும் சரி நிம்மதியாக இருப்போம்னு பார்த்தா அங்கே போய் தான் மேடம் 2 மடங்கு பிரச்சனை ஆயிடுச்சு. ஆரம்பத்துல இந்த பிரச்சனைகள் இருந்தது, ஆனா நீங்க அது கவனிக்கல. ஆமாங்க மேடம். அங்க போனதுக்கு அப்புறம் எவ்வளோ பெரிய ஒரு பூகம்பம் உங்களுக்காக காத்துட்டு இருந்தது. அது தெரியாம தான் மேடம். பேசுவோம். ஏர்போர்ட்ல கையில டிக்கெட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எந்த ஊர் போட்டிருந்தது டிக்கெட்ல? ஈரான் புஷர். ஈரான்லேருந்து புஷர் சொல்லிட்டு ஒரு 12 hour ட்ராவல் மேடம். ஆமா, புஷர். புஷர் அங்கே போனோம். அங்கதான் ஏர்போர்ட் உங்க டிக்கெட்ல புஷர் இருந்தது. சென்னை. புஷரில் சிராஸ், ஷார்ஜா, இங்கேருந்து இது மும்பை டு ஷார்ஜா, ஓகே. ஷார்ஜா டு சிராஸ் மேடம். அங்கிருந்து மறுபடியும் 12 hours டிராவலிங். சிராஸ்லேருந்து கால் டாக்ஸி மேடமா. டிக்கெட்ல தவறு இருக்கு தெரிஞ்சும் நீங்க கிளம்பிட்டீங்க. அங்க இறங்குனதுக்கு அப்புறம் என்னாச்சு? சிராஸ் இறங்கி அங்கேருந்து கால் டாக்ஸி மூலமாக புஷர் போட்டு 12 மணி நேரம். 12 hour ட்ராவலு. சரி. ஆனா டிக்கெட்ல ஷிராஸ் எழுதியிருக்கு, அது அப்போ வாயா துபாய் இல்லைன்னா அபுதாபி போனீங்களா? இது ஷார்ஜா போயிட்டு ஷார்ஜா போயிட்டு ஷார்ஜா போனீங்க. போயிட்டு சரி, அப்புறம் என்னாச்சு புஷார் போனதுக்கு அப்புறம்? புஷர் போனதுக்கப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் தான் மேடம் தெரியுது, யாரையுமே எடுத்து உடனே இதில் ஏற்றிட மாட்டாங்க, ஷிப்பில் ஏற்ற மாட்டாங்க, குறைஞ்சது அங்கே 1 மாதமாச்சும் வெயிட் பண்ணணும் அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு 15 நாள் அங்கேயே வெயிட் பண்ணோம் மேடம். போட்டு ஷிப்பில் ஏறல, சரி. 15 நாள் ரூம்லேயே போட்டு வெயிட் பண்ணுவாங்க. 2 வேளை தான் சாப்பாடு தருவாங்க. சரி. அங்கே நம்ம இந்திக்காரர் ஒருத்தர், அவர் தான் எல்லாரையும் மெயின்டைன். அங்கேருந்து போகிறவங்க எல்லாருமே நம்ம இந்தியாக்காரங்க தான். ஓகே. இந்தியாக்காரங்க வேற வேற ஏஜென்ட்லேருந்து வராங்க. அதுக்கப்புறம் 15 நாள் சென்று வேற ஒரு ஷிப்புக்கு அக்ரிமெண்ட் போட்டாங்க மேடம். வெறும் $150. ஒரு நாளைக்கு? மந்த்துக்கு $150 மேடம். மாசத்துக்கா? மாசத்துக்கு $150. ஓகே. மாசத்துக்கு $150. எவ்வளோ மணி நேரம் வேலை? வேலை அப்படியே கம்பல்சரி ஷிப்லேயே அப்படியே ஒர்க் இருக்கிற டைமில் ஃபுல்லாக அப்படியே ஒர்க்கு தான் மேடம். இங்கேருந்து போகும்போது 50,000 ரூபாய் உங்களுக்கு சம்பளம் சொல்லியிருந்தாங்க. ம், ஆமாங்க மேடம். சரி. ஏமாத்தல் தான். அப்புறம் வெறும் $150. சரி, அது கூட பார்த்தீங்கன்னா பேப்பர் அப்படியே மறைச்சிக்குவாங்க மேடம், மடித்து வச்சுக்கிட்டு இந்த பக்கம் சைன் பண்ணுற இடத்த மட்டும் சைன் பண்ணு அப்படின்ட்டு சொல்லிட்டு, நான் அது ஷிப்பில் போயிட்டு விசாரிச்சதும் வெறும் $150 தான் இந்த ஷிப்பில் இது சேலரியே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க மேடம். அந்த ஷிப் என்ன, அந்த கண்டெய்னரா இல்ல என்ன ஷிப்? கார்கோ ஷிப். கார்கோ, அந்த கண்டெய்னர் கார்கோ ஷிப். கார்கோ ஷிப். கார்கோ ஷிப்ல என்ன வேலை சொல்லியிருந்தாங்க? கார்கோ ஷிப்பு வெறும் அந்த கிளீனிங் ஒர்க்கு வைப்பர். ஷிப்புக்கு வந்துட்டோம், 1 year அக்ரிமெண்ட்டு. சரி, 1 year அக்ரிமெண்ட் முடிச்சுட்டு சரி அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்துக்கலாம், வந்ததே வந்துட்டோம், அப்புறம் எப்படி நம்ம திரும்ப போக முடியும் $150 சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஷிப்லேயே இருந்தேன் மேடம். ஷிப்லேருந்து ஒரு 11 நாள் 12 நாள் இருந்தேன் மேடம் ஷிப்லேயும். 12 நாள் இருந்தால் அது வரைக்கும் ஷிப்பு மூவ் ஆகலை, லோடு மட்டும் தான் ஏற்றிட்டு இருக்கு. ஒயிட் சிமெண்ட் லோடு ஏற்றிட்டு இருக்கு. ஒயிட் சிமெண்ட் லோடு ஏற்றிட்டு இருக்கு. சரி, ஷிப்பு மூவ் ஆகாதெல்லாம் எனக்கு புக்கில் ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு தெரியல. என்ன ப்ராப்ளம்? பாஸ்போர்ட்ல? சிடிஸில். பாஸ்போர்ட் எதுவும் ப்ராப்ளம் இல்லை மேடம், சிடிஸில் ப்ராப்ளம் இருக்குது. சரி, 12 நாள் முடிஞ்சிச்சு. 12 நாள் முடிஞ்சு ஷிப்பு மூவ் ஆகிற டைமில் எல்லாம் எமிகிரேஷனில் போயிட்டு செக் பண்ணிருக்காங்க. வெரிஃபிகேஷன் பண்ணும்போது அந்த நம்பர் அடிக்கும்போது என்னோட டீட்டெயில் எதுவுமே வரல. இதில் புக்கு ரிஜிஸ்டர் பண்ணாத புக்கு மேடம் இது, அந்த சிடிஸ்ன்னு சொல்லிட்டு அந்த டூப்ளிகேட்டு அப்படின்ட்டு பாஸ்போர்ட்டில் சீல் அடிச்சிட்டாங்க, சைன் அவுட் சொல்லிட்டு. எமிகிரேஷன்லேயே சைன் அவுட் அடிச்சிட்டாங்க. சைன் அவுட் பண்ணால் மறுபடியும் இந்தியாவுக்கு போகணும், இந்தியாவுக்கு திரும்ப கிளம்ப போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஷிப்பில் வந்து அங்கேருந்து சூப்பர்வைசர் வந்தார். சூப்பர்வைசர் வந்து, வீரா நீ சைன் அவுட்டு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல மேடம். அந்த டைமில் யாருக்கிட்டையும் எதுவுமே சொல்ல முடியாது. அந்த பிரச்சனைக்கு நடுவில் அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி பேசுனீங்களா? அதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி பேசணும் மேடம். பேசும்போது ஏதாவது சொன்னார், இப்படி ஒரு பிரச்சனை இருக்குமா, இந்த மாதிரி போய் சொல்லிட்டு வந்துட்டாங்க? அப்போ சொல்லலை. அப்போ வந்து இதேமாரி இந்த போட்டில் இந்த கப்பலில் வேலை செய்யும் போது எனக்கு நல்லா பிடிக்குது, நல்லா வேலை நல்லா இருக்குது, 15 நாள் சென்று இதேமாரி வந்து வேற ஒரு கப்பலுக்கு நான் போக போகிறேன் அப்படின்னு சொல்லி 6 மணிக்கு ஃபோன் வந்தது. 6 மணிக்கு ஃபோன் வந்த உடனே சரி நல்ல மாதிரியாக போயிட்டு நல்லா பேசி நல்லா 4 பேருக்கிட்டையும் இப்போ வழக்கமாக இரு, நல்லா பத்திரமா இரு அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டேன் நான். அப்போ அன்னைக்கு ஒரு நாள் தான் ஃபோன் வந்தது. அதிலேருந்து 15 நாளாக போனே வரல.
அம்மா கிட்ட சொன்னீங்க இந்த ஷிப்ல இருந்து அடுத்த ஷிப்க்கு போறேன்னா ஏன்? அவங்க வேற எதுக்கு அதான் போறது? மேடம் அடுத்தது இது முடிஞ்சிச்சு இல்லை மேடம் சைன் அவுட். இவங்க வந்து நேராக காரில் கூப்பிட்டு போயிட்டு அங்கே ஒரு ஏஜென்ட் இருக்காங்க இந்த மும்பைலேருந்து அவங்க லிங்கு சரி ஈரான் ஏஜென்ட். சரி ஈரான் ஏஜென்ட்டுக்கிட்ட ஏஜென்ட் ஆஃபீஸில் கொண்டு விட்டாங்க. இவருக்கு வந்து இது புக்கு ப்ராப்ளமாக இருக்குது, இது பண்ணி வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி விட்டு யார் அனுப்புனாங்க? அங்கே இருக்கிற சூப்பர்வைசர், ஓகே அந்த அந்த கப்பல் அந்த கப்பலோட சூப்பர்வைசர் அவர் கூப்பிட்டு போயிட்டு விட்டுட்டு வந்துட்டாரு. விட்டுட்டு வந்தோம் அவங்க ஒரு 2 ஹவராக வெயிட் பண்ண வச்சுருந்தாங்க மேடம். வெயிட் பண்ண வச்சுட்டு மறுபடியும் ரூமுக்கு போயிட்டு ரூமுக்குள்ளாராலே கூட்டு போகல என்ன, ரூமுக்கு வெளியிலே வச்சு மறுபடியும் இன்னொரு பேப்பர் ஒன்று காட்டினாங்க. இன்னொரு பேப்பர் வச்சு சைன் பண்ணி அதுக்கப்புறம் போகும்போது சொன்னார், அவர் ஹிந்திக்காரன்றதால என்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் இங்கிலீஷில் பேசுவார் மேடம். எனக்கு கொஞ்சம் ஓரளவு புரிஞ்சுக்குவேன், ஆனால் ஃபுல்லாக பேச தெரியாது. சரி என்ன சொன்னாங்க? நீ வந்து பந்த்ரா பாஸ் சொல்லிட்டு அங்கேருந்து வேற ஒரு இதுக்கு போர்ட்டுக்கு அனுப்புகிறாங்க. ம் அங்கே போயிட்டு நீ ஒர்க் பண்ணு, இந்த சிடிசி ப்ராப்ளத்தை பற்றி நீ பேசாத அப்படின்ட்டு அவர் சொன்னார். இல்லை சார் இது ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறேன், நீ பேசாத, இந்த சிடிசி ப்ராப்ளத்தை பற்றி எதுவும் சொல்லாத அப்படின்னு சொன்னார். எனக்கு பார்த்தீங்கன்னா இதை வச்சு நான் இல்லீகலாக தான் மேடம் ஒர்க் பண்ணுறேன். ஆமா இதை நான் போலீஸ்காரன்ட்ட மாட்டினா ஜெயில் தான் எனக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா இல்லீகல் நீங்க வேலை செய்யும் போது ஒரு ஒர்க் பர்மிட் இல்லாம வேலை செய்யும் போது நிறைய பிரச்சனைகள் வரும். நான் அங்கே இருக்கிறவங்க கிட்ட சொல்லிட்டேன், சார் நான் போட்டில் ஏற மாட்டேன். அது பார்த்தீங்கன்னா சின்னோண்டு மரப்போட்டு மேடம், அது இங்கேயும் ஷிப்பில் ஒர்க் பண்ணால் மரப்போட்டில் கொண்டு ஏற்றிட்டாங்க. ஏத்தி மரப்போட்டில் ஏற்றிட்டு அது துபாயில் இது போடுறது இந்த மண்ணுலாம் ஏற்றிட்டு போகிற போட்டு மேடம். ஆமா அந்த அந்த போட்டு குட்டி இருக்கும். குட்டியாக இருக்கும், அந்த போட்டில் ஏற்றிட்டாங்க. சார் நான் இதில் ஒர்க் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டெய்லி அழுவும் மேடம். அன்னைக்கு ஃபுல்லாக அழுவுனேன். காலையிலே ஏற்றி விட்டாங்க, விடிய கிளம்புற ஏற்றிட்டாங்க மேடம். அங்கேருந்து 12 ஹவர் ட்ராவலு. அப்புறம் அதோட இது வந்து என்ன 15 நாள் நம்மளுக்கு போன் வரல ஒன்றும் வரல, எதை பற்றி எப்படி ஆள் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி நானே சாமி தெய்வத்தெல்லாம் வேண்டிக்கின்னு இருந்தேன். ஒரு 15 நாள் சென்று என்னை ரூம்குள்ள பிடிச்சி போட்டாங்க. இல்லையா நான் கேக்குறேன், அந்த 15 நாட்கள் பையன் கிட்ட பேசவே இல்லை. இதுக்கு இடையில அது பேசவே இல்லை, அதான் பேசும், நான் பேச மாட்டேன். இல்ல பட் அதுக்கு இடையில அந்த ஏஜென்ட் எல்லாம் ஃபோன் பண்ணும்போது அம்மா கிட்ட சுத்தமா இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லவே இல்லையா? மேடம் நான் ஏஜென்ட் நம்பரு யார் நம்பருமே எங்கள் வீட்டுக்கு எதுவுமே தெரியாது. நான் எந்த இடத்துல ஏஜென்ட்ல பணம் கட்டியிருக்கேன். ஏன் அப்படி? பணம் எங்களை இல்லாதையே பணத்தை கட்டுறது போகிறது வர்றது வைப்ரேத்திக்காக தான். பணத்தை வரைக்கும் தான் நாங்கள் பேட்டி கொடுத்தோம். ஒரு இவங்களுக்கு எங்க தெரிய போகுது ஏதாச்சும். தெரிஞ்சா கஷ்டப்படுவாங்க. ஆமாங்க மேடம். இப்படி தெரிஞ்சா கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு இது பாட்டுக்கு அந்த ரூம்ல என்ன கொண்டாந்து போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி என்ன இவ்வளவு காலம் போன் வராம இருக்குன்னு சொல்லிட்டு அதோட நானாவே யோசி பார்த்துட்டு அப்புறம் ஒரு நாள் போன் வந்ததும் எடுத்து பேசணும். என்னை வந்து ரூம்ல 7 நாளா 8 நாளா ரூம்ல அடைச்சி வச்சுட்டு எனக்கு அண்ணன் தண்ணி இல்லை சாப்பாடு இல்லை அப்படின்னு சொல்லி கடந்துக்கின்னு கடந்த கத்தின உடனே நான் என்ன சொன்னேன், ஏன் கத்தாத கொள்ளாத. அப்ப நானும் சேர்ந்து அழுதுட்டு கிடக்குறேன். இதே மாதிரி அழுதுலாம் கிடக்காத, நம்ம பணம் போயிட்டு போனா போகுது, நீ வீட்டுக்கு வர்றத பார்த்துரு எப்படியோ வந்துருன்னு நான் சொல்லிட்டேன். அதை வச்சுதான் வந்தது. அம்மா சொன்னாங்க நீங்க ஃபோன் பண்ணிட்டு பேசும்போது என்ன அடைச்சி வச்சிருக்காங்க, ஃபோன் கூட பேச முடியல என்னால அப்படி சொன்னீங்கல்ல. ஆமாங்க மேடம். யார் அடைச்சி வச்சிருந்தா? சரிங்க மேடம். இது அதுக்கப்புறம் அந்த ஷிப்லேருந்து நாங்கள் ஏறமாட்ட சொல்லிட்டோம் மேடம். அந்த சின்ன போட்டில் ஏறமாட்ட சொல்லிட்டேன். ஏறமாட்ட சொன்னதும் அங்கே இருக்கிற அந்த ஷிப்போட ஓனரு மறுபடியும் அந்த புஷருக்கே அனுப்பிச்சி விட்டாரு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 12 ஹவர் ட்ராவலு. ஒரு டிக்கெட் போட்டு அங்கே பார்த்தீங்கன்னா எங்கே அனுப்புகிறாங்கன்னே தெரியாது மேடம். அது போட்டில் டிக்கெட்லாம் எங்கே ஏரியாவுக்கு போடுறாங்க, என்ன பேசுகிறாங்க எதுவுமே தெரியாது. யாரும் உங்களை கூட்டிட்டு போனா அங்கிருந்து அவங்க கிட்ட ஃபோன் பண்ணி பேசணும்னா முயற்சி பண்ணலையா? அவர் எப்பயுமே சுவிட்ச் ஆஃப் தான் மேடம் பண்ணி வச்சிருப்பாரு. அவருக்கு முக்கியமாக ஏதாச்சும் தேவைன்னா அப்போ மட்டும் ஃபோன் ஆன் பண்ணுவார், யாருக்கிட்டையும் பேசிட்டு உடனே ஆஃப் பண்ணிட்டுருவாரு மேடம். பர்சனல் நம்பர் வச்சிருக்காரு, அது யாருக்குமே தரவே மாட்டார். இவ்வளோ பேர் அனுப்பிச்சிருக்காரு. நானும் மும்பையில் போயிட்டு எல்லாருக்கிட்டையும் கேட்டு பார்த்தா யாருமே அவரே பேசினாதான். உங்க கூட உங்க ஃப்ரெண்டு போனாரு, அவரு திரும்பி வந்துட்டாரா? அவரும் திரும்பி வந்துட்டாரு மேடம். அவர் நல்லபடியா வந்தாரா இல்ல உங்களை மாதிரி கஷ்டப்பட்டு வந்தாரு? அவரு ஏதோ ஒய்ஃபுக்கு இது மாதிரி ப்ராப்ளம், அதனால அவர் லீவ் கேட்டு அதனால அவரு அந்த ஷிப்லேருந்து அனுப்பிச்சு விட்டாங்க மேடம். அவரை அங்கிருந்து எப்படி தப்பிச்சு வந்தீங்க? அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. அங்கேருந்து மறுபடி இங்கே வந்ததும் நேராக பாஸ்போர்ட் சிடிஸை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஏஜென்ட் வாங்கலாம் மேடம். ஏஜென்ட் வாங்கிட்டு எடுத்து போயிட்டாரு. வேற ஒரு ரூம்ல அந்த எல்லாருமே வந்துட்டு ஷிப்புக்கு போவாங்க பாருங்க, அந்த ரூம்ல வைக்கல, தனியா ஒரு ரூம் ஒன்று இருக்கு மேடம். அந்த ரூம்ல எடுத்துட்டு வந்து அந்த ரூம்ல உள்ள வச்சு பூட்டிட்டு போயிட்டாரு. வெளியில பூட்டிட்டு சாப்பாடெல்லாம் இருந்ததா? வெளியில லாக் பண்ணிட்டு சாப்பாடெல்லாம் போட்டு சாப்பாடு எதுவுமே கிடையாது மேடம். அவங்க 7 நாள் அந்த ரூம்ல இருந்தேன். 3 வேலை மட்டும்தான் மேடம் சாப்பாடு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் டெய்லி ஃபோன் பண்ணி அழுவோம் மேடம். நம்ம மட்டும் அங்க இருக்க ஏஜென்ட்டுக்கு அழுவுனா உங்க வீட்டுக்கு டிக்கெட் போட்டு நீ போக வேண்டியதானே. ஏன் டிக்கெட் போட்டுட்டு உங்களை கூட்டிட்டு போனாங்களே, அப்ப திரும்பி வரதுக்கு நீங்க ஏதாவது டிக்கெட் போடணுமா? வீட்டிலேருந்து அங்க மும்பைல கூட இருக்காங்களே அந்த ஏஜென்ட்டுக்கு நான் கால் பண்ணி மேடம் டிக்கெட் போடுங்க மேடம், இல்ல டிக்கெட் போடுங்கன்னா அழுகுறோம் மேடம். நான்
அவங்க எதுவுமே அதை பற்றி ஒரு எந்த இதுவுமே எடுக்கவே இல்லை மேடம். ரொம்ப கஷ்டத்துல மாட்டிக்கிட்டீங்க. அங்கிருந்து எப்படி சென்னைக்கு வந்தீங்க? மேடம் இந்த 7 நாளில் பார்த்தீங்கன்னா அந்த ரூமை விட்டு வெளியில் போக முடியாமல் தனியாக இருந்துக்கிட்டு செமையாக ஒரு அது எப்படி சொல்கிறதுனே தெரில மேடம். செத்தரலாம்னு நினச்சேன் மேடம். நான் நம்ம எதுக்கு எப்படி வீட்டுக்கு போகிறது, நம்ம போகிறதுக்கு எந்த வழியும் இல்லை, டிக்கெட்டு இல்லை, எதுவுமே என் கையில் ஒன்றுமே இல்லை, பாஸ்போர்ட் இல்லை, டிக்கெட்டு இல்லை, எந்த ஒரு எதுவும் இல்லை, யாரோட ஹெல்ப்பும் இல்லை. அந்த ரூமை விட்டு வெளியிலே போகவே முடியாது மேடம். டெய்லி ஒரு நேரத்தில் ஏந்து உட்காந்துக்கிட்டே அழுகிட்டே இருப்போம் மேடம். நம்ம பாட்டுக்கு என்னதான் பண்ணுறதுன்னு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது ஒரு ஃபேக்டர் கண்டிப்பா என்னால இங்கிருந்து தப்பிச்சு போக முடியும். அந்த ஒரு ஆள் யாரு? அப்பா அம்மா கோபமா இருந்தாங்களா? கோபமாக இருந்தால் என்ன பண்ணுறது மேடம்? அப்பா அம்மாக்காக திரும்பி வரணும். எனக்கு அது அபிப்பிராயத்துக்கு போகுது, அது அபிப்பிராயத்துக்கு பணத்தை கட்டுது, அது அபிப்பிராயத்துக்கு போகுது. இன்னும் நான் வரணுதுக்கு வரவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பையன் தப்பு பண்ணிட்டான், அவன் திரும்பி வந்தா போதும் அப்படி இருந்தது அவங்களுக்கு. அதே தான் அப்படின்னு எனக்கு தான் போன் வந்தது, இவங்களுக்கு போன் வரல. போன் வந்த உடனே என்னான்னு கேட்டான். இது அப்படியே சரி மாதம் ஆயிடுச்சு, தப்பாக நடந்துட்டுது, ஒன்றும் சொல்லிக்க முடியல, என் உயிர் போயிட மாட்டிருக்கு அப்படின்னு இது செம்மையாக அழுகுச்சு. அழுகுன உடனே நானும் அழுதுன்னு கிடந்தேன். அப்புறம் அழுது இதை போல் நம்ம பணம் போனாலும் பரவாயில்ல, நீ எப்படியே தப்பிச்சு வந்துரு, எப்படி நீ உன்னை அனுப்பி வச்ச ஏசண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி உன்னை வர வை, என்னால் பணம் பெரட்டி உனக்கு வெளியே எடுத்துக்கிட்டு கட்ட முடியாது, நீனே எப்படியே பார்த்து சரி பண்ணி வந்துருன்னு அதுக்கிட்டே நான் திருப்பி சொல்லி வந்துருன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அந்த ரூம்லேருந்து அந்த ஏஜென்ட்டுக்கு கால் பண்ணிட்டே இருந்தேன் மேடம். கால் பண்ணிகிட்டே இருந்ததும் அதுக்கப்புறம் டெய்லி டார்ச்சர் பண்ணுறான்னு சொல்லிட்டு அவங்களே எடுத்துகிட்டு வந்து ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி ஒன்று வந்து எழுதுனாங்க மேடம். நம்ம இந்தியன் அவர் வந்து எழுதினாரு, ஓகே உங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அதனால தான் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே எழுதுகிற மாதிரி, ஓகே நானே எழுதி வேலையை ரிசைன் பண்ணி கொடுக்குற மாதிரி அது மாதிரி அவரே எழுத சொன்னார் மேடம். எழுத சொன்னதுக்கு சரி எழுதி கொடுத்தேன். சார் டிக்கெட்டு அப்படின்ட்டு, டிக்கெட்னா உங்கள் வீட்டில் மதர் போடு டிக்கெட் போட சொல்லி, உங்க அம்மாவே டிக்கெட் போட சொல்லி வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு, சார் டிக்கெட்டு ஹெல்ப் பண்ணுங்க சார், ஹெல்ப் மீ சார் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ கேட்டேன், எதுவுமே பண்ணல மேடம். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் அங்கே அலின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு, அவர் ஏஜென்ட் ஹெல்ப்பு அவர் வருவார், காலைல ஒன்று வந்து பார்க்குவார் அப்படின்னு சொன்னார் மேடம். அவர் மறுநாள் ஈவினிங் வந்து கூப்பிட்டு போனார், லக்கேஜ் டேக் த லக்கேஜ் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்து காரில் கூப்பிட்டு வந்து அங்கே ஒரு இது இருக்குது மேடம், பஸ் டெர்மினலில் விட்டு டிக்கெட் போட்டு கொடுத்துட்டாரு. ஏர்போர்ட்டுக்கு டிக்கெட் போட்டு ஏற்றி விட்டார். ஏர்போர்ட்டில் டிக்கெட் போட்டு அந்த பஸ்ஸுக்காரன்ட்ட சொல்லிட்டு போயிட்டாரு இவன் சொல்லிட்டு. அவர் பஸ்ஸு கிளம்பும் போது வந்து கூப்பிட்டு போவான் சார் மேடம். பஸ்ஸுக்காரன் கூப்பிட்டு போயிட்டு ஏர்போர்ட்டாண்ட விட்டுட்டான். என்ன டிக்கெட்டும் இல்லை ஒன்றும் இல்லை, எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அதோட கம்முன்னு உட்காந்தேன் மேடம். அப்புறம் அங்கே இருக்க போலீஸ்காரங்கிட்ட போயிட்டு அவங்க காலெல்லாம் வந்து அழுவணும் மேடம். அழுனதுக்கப்புறம் அங்கேயே 3 நாளாக வெயிட் பண்ணோம் மேடம். ஏர்போர்ட்லேயே அவங்களே அவர் மட்டும் சாப்பாடு 3 நாளாக அவங்க தான் மேடம் வாங்கி கொடுத்தாங்க. சாப்பாடு தண்ணி எல்லாமே அவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க. ஹெல்ப் பண்ணி 3 நாள் சென்று சரி கூட்டாங்க மேடம். அவங்க அப்பயே கால் பண்ணி கேட்டாங்க மேடம், அன்னைக்கு நைட்டே கால் பண்ணி கேட்டாங்க, எமிக்ரேஷன் கால் பண்ணி கேட்டாங்க, இது மாதிரி இவர் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு வந்து சிடிசி ப்ராப்ளம், அதனால தான் அவர் சைன் அவுட் பண்ணி வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கு, அப்போ ஏஜென்ட் டிக்கெட் போடலையே அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி கேட்டதுக்கு அவங்க ஏஜென்ட் வந்து ஒழுங்காக ரெஸ்பான்ஸே இதுலேயே சொல்லல மேடம். அதுக்கப்புறம் இவங்க 3 நாள் வரைக்கும் அங்கேயே இருந்தேன் மேடம். சரி ஏஜென்ட் அவங்க கால் பண்ணுற சொல்லிருக்காரு. நான் அப்போதைக்கு மும்பைலேருந்து எனக்கு கால் வந்தது மேடம். இப்போ நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கால் வந்தது மேடம். நாங்கள் ஏர்போர்ட்டில் இருக்கேன். ஏர்போர்ட்டுக்கு எதுக்கு போனேன், போலீஸ் பார்த்தா என்ன வருது, அந்த ஏஜென்ட் ஃபோன் பண்ணாங்க. மும்பையில் இருக்க ஏஜென்ட் கால் பண்ணுறாங்க, நீ எதுக்கு ஏர்போர்ட்டுக்கு ஏன் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ப்ராப்ளம் ஏஜென்ட்டுக்கு அங்கே கால் பண்ணியா அப்படின்னு சொன்னாங்க மேடம். நான் எல்லாருக்கும் கால் பண்ணி பேசிட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், நான் இப்போ இந்தியன் எம்பசியில் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்க. நான் இந்தியன் எம்பசி போனால் என்னை பற்றி எதுவும் சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மேடம். அப்போ 3 நாள் ஏர்போர்ட்டில் என்ன பண்ணீங்க? 3 நாள் ஏர்போர்ட்டில் அங்கேயே தான் மேடம், அங்கேயே தூங்குவேன், அங்கேயே தான் உட்காந்துருப்பேன். அவங்க போலீஸ்காரங்க வந்து சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க மேடம். போலீஸ்காரங்க தான் சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க. இல்லை அந்த ஏர்போர்ட்டில் இருக்கிறவங்க அந்த கடலாம் இருக்குது, அவங்க அப்பப்போ ஏதாச்சும் கொடுப்பாங்க மேடம். பாஸ்போர்ட் எங்கே இருந்து? பாஸ்போர்ட் அவன் என்ன ரூம் விட்டு வெளில அனுப்பும்போது எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டான். அப்படியே தூக்கி வச்சுட்டு தூக்கி கடைசி இந்த பாஸ்போர்ட் எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி வச்சுட்டான் மேடம். 2 நாள் 3 நாள் ஏர்போர்ட்லேயே தங்கிட்டு கஷ்டப்பட்டீங்க. அதுக்கப்புறம் எப்படி திரும்பி வந்தீங்க? அப்புறம் மறுபடியும் அங்கே இருக்க மேனேஜரே வேற ஒருத்தர் மாறிட்டாரு. அவர் வந்ததுக்கப்புறம் நைட் டைமில் இதுக்கு கூப்பிட்டு போனாங்க, நீ இந்தியன் எம்பசி போயிரு, அங்கே போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க உனக்கு டிக்கெட் போட்டு வீட்டுக்கு அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க மேடம். கடைசியில் கொஞ்சோண்டு கையில் கொஞ்சோண்டு காசு கொஞ்சம் கொடுத்தாங்க மேடம். அந்த நாட்டு ஈரான் ரியால். எம்பசி மூலமாக தான் நீங்கள் எம்பசி மூலமாக தான் மேடம் வந்தது. அது இதுக்கு வந்து வீட்டுக்கு வரல, 1 வருஷம் ஆகுது. இந்த ஊர்ல என் வீட்டுக்கே வர்றது கிடையாது. என்னன்னு கேட்டா, நீ ஊர் ஃபுல்லாக கடன் வாங்கி கொடுத்துட்ட, அதை வச்சு எப்படி வந்து என்னை எல்லாம் கடன் கேட்பாங்க, நான் எப்படி வந்து அந்த ஊர்ல இருக்கிறது
அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு வருஷ காலமாக வர்றதே கிடையாது இந்த ஊர் பக்கம். நாங்கள் தான் ஒழிச்சு அடிச்சுன்னு கிடக்குறோம் இப்போ அந்த நானே ஓடி அப்படி இவங்க ஏதாச்சும் ஒரு கொத்த போவாங்க, நான் ஏதாச்சும் களைகளை வெட்ட போவேன். அப்படி ஒரு 110 ரூபா 120 ரூபா காசு தருவாங்க. அதை கொண்டாந்து இன்னும் ஒரு 2 பிள்ளைங்க இருக்குது வீட்டில், அதுகளுக்கெல்லாம் ஏதாச்சும் ஆக்கி அரிசி போட்டுக்கின்னு அப்படியே இருப்பேன். அது வரதவனுக்கு வந்து காதும் கேட்காது, நல்லாவே பேச மாட்டான். அப்புறம் ஒரு பொண்ணுக்கு வந்து இறுதியில் வந்து அதுக்கு ஏதோ ஓட்டை இருக்குன்னு சொன்னாங்க. அதை எடுத்துகிட்டு போய் கோயில்மட்டு ஆஸ்பத்திரியில் கொண்டு ஆப்ரேஷன்லாம் பண்ணி வந்து அது எந்த வேலை வித்துக்கும் போகாது, அது பாட்டுக்கு வீட்டில் இருக்கும். இதான் கொஞ்சம் திறமையாக சம்பாதிக்கும் திறமையாக இருந்தது இந்த ஊரில். இதான் எல்லாத்தையும் வாங்கி வீரவேல் இந்த 2,30,000 கொண்டு அதை விட்டுட்டு அது அதான் வந்துடுச்சு. அப்படி வீரவேல் அப்புறம் நம்ம ஏதாச்சும் சொன்னோம்னா ஏதாச்சும் கோச்சிக்கின்னு அதான் ஏதாச்சும் செஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இல்லம்மா, என்னன்னா நான் எதுவும் ஒரு செய்யறது கிடையாது. தப்பு நடந்திருக்குன்னா அவரு உணர்ந்துட்டாரு. அவர் வேணும்னு அந்த தப்பு பண்ணல. வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிச்சு அப்பா அம்மா நல்லபடியா காப்பாத்தணும்னு இருக்கலாம். நம்ம தம்பி இருக்கு, நம்மளுக்கு அக்கா இருக்கு, அதுதான்மா. அதை வச்சு அது போய் நம்ம நல்லா சம்பாதிக்கலாம்னு ஒரு ஆசை இருந்தது. இப்போ அதனாலதான் நானும் அனுப்பி வச்சேன். இப்போ ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? அப்படி செஞ்சு இப்போதைக்கு இந்த கடனை அடைக்க முடியல, போக முடியல, எல்லாம் மூல கடங்காரங்கெல்லாம் பிக்கிறாங்க போறாங்க. அந்த ஏசண்ட போய் நீ என்னதான் சொன்ன, என்ன கேட்ட, இப்போ என்ன அப்படின்னு சொன்னா அவங்க ஏசுறாங்க, சண்டை போடுறாங்க, அடியாளு வச்சு கேட்க வராங்க. எப்படி கேட்க நெருக்க உடம்புல, நீ இந்த ஊர்ல கம்பெனிலாம் வேலை செஞ்சு எத்தனை பேர் தெரிஞ்சுங்க இருக்காங்க, விட்டுட்டு போய் கேளுன்னு சொன்னா இப்படி வேற ஆளை வச்சு இப்படி அடிக்க வரான், ஏச வராங்க, துரத்துறாங்க, அப்படி இப்படின்னு இது சொல்லுது. எதுக்கு அழுதுங்க இப்போ அப்படின்னு சொல்லுது. வீட்டில் இருக்கிறதெல்லாம் பற்றி சொன்னாலே என்னங்க? வீட்டில் இருக்கிற இதெல்லாம் பற்றி சொல்கிறாங்கல்ல மேடம், வீட்டில் இருக்க கஷ்டத்தில் அதுக்கு தான் மேடம் கால் கூட பண்ண மாட்டாங்க வீட்டுக்கு. சரி இதுங்க வீட்டுக்கு வா, வீட்டுக்கு வா, எதுக்கு பொங்கலுக்குலாம் ஏன் வரமாட்டேற, தீபாவளிக்கெல்லாம் ஏன் வரமாட்டேற, ஊரில் என்ன கேட்க போகிறாங்க, ஊருக்கு போகிறதுக்கே எல்லாரும் கேட்குவாங்க. இந்த ஊர்லயே கடந்துக்கணும், பட்டினா கிடக்கிறது, சாப்பிட்றது இல்ல, யாரு சாப்பாடுல ஈரான்ல இருந்து வந்ததுக்கு முதல்ல எங்க இருந்தீங்க? வேலைக்கு அமுந்து போகல, தெரிஞ்சவங்க இப்படியே சுத்திக்கணும் கிடக்கிறது. இங்க சென்னையில ஒரு ரூம் எடுத்து ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருந்தேன் நம்ம கம்பெனியில், அதோடைய பசங்க கூட போயிட்டு இருந்தேன். குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு வெளிநாட்டுக்கு போய் எப்படியாவது குடும்பத்தை காப்பாற்றணும், அம்மா அப்பா நல்லபடியாக வச்சுக்கணும்னு நினச்சி ஏமாந்து கஷ்டப்பட்டு வீரவேல் ஈரான்லேருந்து திரும்பி வந்திருக்காரு. இந்தியன் எம்பசி தான் ஹெல்ப் பண்ணிச்சு, ஆனால் ஏஜென்ட்டுக்கு கொடுத்த பணம் இன்னும் திரும்பி வரல. என் பேர் ஏழுமலை, நான் விழுப்புரத்துலேருந்து வந்திருக்கேன். என்னுடைய ஃபேமிலியோட யாருடைய வற்புறுத்தலும் இன்று வந்திருக்கேன். நான் பேசுவது எல்லாமே நிஜம். ஏழுமலை வணக்கம். உங்கள் ஊர் எது? விழுப்புரம் மேடம். விழுப்புரம். உங்கள் மனைவி? விழுப்புரம் தான் மேடம். சரி, உங்கள் ஊர்லேருந்து நிறைய பேர் வெளிநாடு போயிருக்காங்களா? போயிருக்காங்க மேம். சரி, நல்லா இருக்காங்களா இல்லை அடிபட்டு கஷ்டப்பட்டு திரும்பி வந்திருக்காங்களா? பாதி பேர் அந்த நிலமையில் இருக்காங்க, பாதி பேர் நல்லாவும் இருக்காங்க. சரி, அப்போ நீங்கள் எங்கே போகணுன்னு ஆசைப்பட்டீங்க? சிங்கப்பூர் போகணும் மேம். சிங்கப்பூர். ஏன் சிங்கப்பூர் எதுக்கு? ஆக்சுவலி ஒர்க் பண்ணுற கம்பெனியில் சேலரி பத்தாம தான் ட்ரை பண்ணுவேன். அப்போது யாருக்கிட்ட பேசுனீங்க இதுக்காக? நிறைய ஏஜென்ட் பார்த்தேன், யாரும் செட் ஆகலை. இவர் ஒரு 10 இயராக பண்ணியிருக்க மாதிரி பார்த்தேன். ஸோ இவர் ரொம்ப நாளாக பண்ணிட்டு நல்லா பண்ணி கொடுப்பா சொல்லிட்டு இவர்கிட்ட போயிருந்தேன் மேம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஊர்லேருந்து நிறைய பேர் இந்த ஏஜென்ட் கிட்ட போயிருக்காங்களா? இல்லை மேம், இவங்கள்ட்ட யாரும் போகல. அப்புறம் பண்ணிட்டு இருக்காரு, நல்லா பண்ணுறாருன்னா யார் சொன்னார் உங்களுக்கு? இல்லை, பார்த்தேன் அவர். ஓ, நெட்லேயே பார்த்தீங்களா? அப்போ சென்னை ஆஃபீஸில் போய் டேரெக்டாக மீட் பண்ணேன். ஓகே. ஏன் அங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் போயிருக்காங்க, நல்லா இருக்காங்கன்னா நீங்கள் சொன்னீங்க, வெளிநாடு போயிருக்காங்க, அவங்கக்கிட்ட கேட்டுட்டு எந்த ஏஜென்ட் மூலமாக போனாங்க நல்லா இருக்கிறவங்க, அவங்க ஏன் அந்த ஏஜென்ட் நீங்கள் தேர்ந்தெடுக்கல? அவங்களாம் துபாய், சவுதி போனாங்க சார். சரி. ஸோ அது 2 கண்ட்ரி எனக்கு இஷ்டம் இல்லை, ஏன்னா கம்பெனிஸ் அங்கெல்லாம் இல்லை. ஸோ ஓகே. ஸோ நீங்கள் மிடில் ஈஸ்ட், துபாய், சவுதி அந்த ஏரியாவில் போக வேண்டாம்னா கொஞ்சம் இந்த ஃபார் ஈஸ்ட் போகணும் சொல்லிட்டு தான் நீங்கள் போனீங்க. ஆமாம். சரி, அப்போது இந்த ஏஜென்ட்டுக்கு நீங்கள் ஏஜென்ட் கிட்ட போனீங்க, எந்த வேலை வாங்கி தரேன்னு சொன்னார்? ஒரு கம்பெனி ஜாப், ஜென்ரல் ஒர்க் வாங்கி தர சொன்னாங்க. ஜென்ரல் ஒர்க்னால் எப்போவுமே வெளிநாடு போகும்போது தெளிவாக ஸ்பெசிஃபை பண்ணணும். எலக்ட்ரிஷியனாக போகிறீங்களா, கிளீனராக போடுறீங்களா, இல்லை டிரைவராக போகிறீங்களா, இல்லை கார்பெண்டராக போகிறீங்களா, அந்த வீசா கொடுக்கும்போது ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க. சும்மா ஜென்ரலாக ஒரு வீசா கொடுக்குறோங்கன்னு இருக்காது. அப்போ எந்த வேலைக்காக உங்கள் அனுப்புகிறேன்னாரு? மிஷின் ஆப்ரேட்டர் பண்ணுற மாதிரி, இல்லை மெக்கானிக், 2ல் ஒரு ஒர்க்கு. சரி வித்யா, ஊர் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கல்யாணம் ஆச்சா? அப்போ வெளிநாடு போகணும் ஆசை அவருக்கு இருக்கும்போது அந்த ஆசை உங்களுக்கு இருந்தது?
இல்லை மேடம், நான் வேணான்னு தான் சொன்னேன். ம் இவரு நம்ம கஷ்டம் போனால் நம்ம பாப்பா நல்லா படிக்க வைக்கலாம் அப்படின்னு சொன்னார். சரி நானும் கொஞ்சம் அப்புறமா தான் போ அப்படின்னு சொன்னேன். ம் ஆனால் இவன் இப்படி ஏமாத்துவான்னு எனக்கு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் போகல, எனக்கு போக வேணான்ற ஒரு இஷ்டம் இருந்து அனுப்ப தேவையில்ல அப்படின்னு நினச்சேன். அவர் சரி ஆசைப்படுறாரேன்ட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணி தான் பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு சரின்னு நாங்கள் அனுப்புறதுக்கு பணங்கள்லாம் கட்டினோம். ஆனால் நான் இப்போ ஃபோன் பண்ணி காசு கேட்டால் தர முடியாது. எவ்வளோ கட்டினீங்க? 2,50,000 ரூபாய் மேம். 2,50,000 ரூபாய். சிங்கப்பூர் போகிறதுக்கா? ஆக்சுவலி அவர் என்ன பண்ணார்னா ஃபஸ்ட்டு வந்து ஜெர்மனி சொல்லிட்டு மெக்கானிக் ஒர்க் இருக்குது அப்படி சொல்லிட்டு வந்து 1,50,000 லட்சம் கட்ட சொன்னார். சரி நான் 1 லட்சம் கட்டிட்டு ரெடி பண்ணிட்டு தரேன் அப்படி சொல்லிட்டு சொன்னார் மேம். அது பிறகு அவர் ஜாப் வந்து டிலே ஆகிட்டு இருக்கு அப்படி சொல்லிட்டு இன்னொரு ஜாப் ஜார்ஜியோ கண்ட்ரின்னு சொல்லிட்டு அங்கே ஜாப் இருக்குன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லியிருந்தாரு. இதுக்கு மொத்தம் 3 லட்சம் ஆகும், நீங்கள் 2 லட்ச ரூபா பே பண்ணுறங்க, போகும்போது வந்து 1 லட்ச ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி சொல்லிட்டு அவர் பே பண்ண சொன்னார். அது பிறகு 1 லட்சம் பே பண்ணோம். பே பண்ணிவிட்டு மெடிக்கல் அனுப்புனார். மெடிக்கல் முடிச்சுட்டு அதுக்கு பிறகு ஆஃபர் லெட்டர் வந்துச்சு மேம். நீங்கள் ஜூன் 1 ஜார்ஜியாலேருந்து? ஜார்ஜியோ. ஓகே. நீங்கள் ஜூன் 1 வீக் கிளம்புற மாதிரி இருக்கும் அப்படி சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தார் மேம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணோம். இன்னும் கொஞ்சம் டிலே ஆகும் அப்படி சொல்லியிருந்தார் மேம். எந்த கம்பெனி? கம்பெனி அதில் இன்னோவேஷன் ஒரு கம்பெனி போட்டுருக்காங்க. சரி, ஓகே. அதில் மெக்கானிக் வேலை இல்லை ஜென்ரல் ஒர்க்குன்னு போட்டுருந்தாங்க மேம். ஜெனரல் போடும்போது தான் சந்தேகம் நிறைய இருக்கும். சரி, அப்புறம் ஜூன் 20 வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகும் நீங்கள் எப்போ போகிறீங்கன்ட்டு அப்படி சொல்லிட்டு வெயிட் பண்ணுங்க அப்படி சொல்லியிருந்தாங்க. நாங்கள் ஜூன் 20 வந்துருச்சு. ஜூன் 20 ஃபோன் பண்ணி கேட்க பதில் இந்த மாதிரி வந்து அந்த கண்ட்ரியில் வந்து உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு லாக் பண்ணிட்டாங்க வீசாலாம். ஸோ நீங்கள் இன்னும் கொஞ்சம் டிலே ஆகும், ஆகஸ்ட் மாதத்தில் வெயிட் பண்ணுங்க அப்படி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு இடையில் வந்து அவங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒரு லேடி மிஸ்டர் கவிதான்னு சொல்லிட்டு மிஸ் கவிதா அவங்க வந்து இது மாதிரி ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி ஏஜென்ட் வந்து ஏதோ தப்பு பண்ணுறாரு போல இருக்கு, அவர் வந்து லோக்கல் போலீஸ் வந்து இவங்க ஆஃபீஸ்லேயே வந்து அமௌண்ட் வாங்கிட்டு போகிறாரு, பட் அவர் என்ன பண்ணுறாருன்னு தெரியல, இது வரலாம் நான் வந்து 6 மந்த் ஆகுது அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணி, யாருமே வெளிநாட்டுக்கு அனுப்பல. ஓகே. ஸோ அந்த ஆஃபீஸில் வேலை செய்கிற பொண்ணு இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஓகே. அவங்க தெளிவாக சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்கள் திரும்பி அமௌண்ட் கொடுத்து ஏமாந்துடாதீங்க. உங்ககிட்ட சொன்னாங்க? என்கிட்ட சொன்னாங்க மேம். பணம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே அப்புறமா? கொடுத்த பிறகு சொல்கிறாங்க. சரி, அப்போ நீங்கள் இது போய் கேட்டிங்களா ஏஜென்ட் கிட்ட? என்னுடைய மெயிலுக்கு வந்து அவங்க ஜார்ஜியாவுடைய ஆஃபர் லெட்டர் அதாவது சாம்பிள் பீஸ் அனுப்பியிருந்தாங்க. அதை நான் செக் பண்ண பார்த்துட்டு சரண் இன்டர்நேஷ்னல் சொல்லிட்டு ஒரு ஏஜென்ட்டுடைய வெப்சைட் இருந்தது. நான் அதை வந்து நெட்டில் சர்ச் பண்ணும்போது சரண் இன்டர்நேஷ்னல் அட்ரஸ் ஃபோன் நம்பர் எல்லாமே இருந்துச்சு. அவர் வந்து கன்னியாகுமரியில் ஆஃபீஸ் வச்சுற மாதிரி. அவர் நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், இந்த மாதிரி எங்களுக்கு வந்து ஆஃபர் லெட்டர் மட்டும்தான் வந்திருக்கு, இது மாதிரி எதுவும் வரல அப்படி சொல்லிட்டு. அவர் சொன்னார், சீனிவாசன்றவர் தான் எங்கள்கிட்ட உங்களுடைய பாஸ்போர்ட்டை எல்லாமே கொடுத்தாரு, பட் வந்து அவங்க என்ன 6 மந்த்துக்கு மேலே லேட் ஆகும்னு சொன்னாங்க, அதனால் நாங்கள் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி சீனிவாசன்ட்டே கொடுத்துட்டோம், உங்களுடைய பாஸ்போர்ட்டோ எல்லாமே எடுத்து கொடுத்துட்டோம், மெடிக்கல் காசு உட்பட கொடுத்துட்டோம் அப்படி சொல்லிட்டாரு. அப்புறம் அதுக்கு பிறகு இவர் ஏஜென்ட் ஃபோன் பண்ணி கேட்டேன், இந்த மாதிரி சரண் சொல்கிறாரு பணம்லாம் கொடுத்துட்டேன்னு சொல்கிறாரு, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. அவர் சொல்லுவார்ப்பா, என்ன வேணால் சொல்லுவார், நீங்கள் அதெல்லாம் நம்பாதீங்க, அதெல்லாம் என்ன தரல, நான் பாஸ்போர்ட்டோ வாங்கினேன் உண்மைதான் அப்படி சொன்னார். சரி, ஏன் நீங்கள் பாஸ்போர்ட் வாங்கினது என்கிட்ட நீங்கள் முன்னாடியே சொல்லலை அப்படி சொன்னான். அதெல்லாம் இல்லைப்பா, அதெல்லாம் நான் சொல்லதுக்கு மறந்துட்டேன், இப்போ தான் சொல்கிறேன்ல தரேன்ட்டேன்னு அப்படின்றாரு. ஆக மொத்தத்தில் ஏமாந்துட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. சிங்கப்பூர் போகிறதுக்கு 2,50,000 ரூபாய்னா நான் இப்போ தான் முதல் தடவை கேள்விப்படுறேன். ஜெனரலாக சிங்கப்பூர் போகிறதுக்கு எவ்வளோ ஆகும் தெரியுமா? ஒரு 4.5 லட்ச ரூபா சொன்னார் மேம். 4.5 லட்சம் சிங்கப்பூருக்கா? சிங்கப்பூருக்கு மேம். சிங்கப்பூர் 4 லட்சத்தை உங்கள் குடும்பத்தை அத்தனை பேர் நீங்கள் கூட்டிகிட்டு போய் ஹாயாக ஜாலியாக இருந்துட்டு வரலாம் 4-5 நாளாக. தெரியும் மேம். சரி, பணத்தை கொடுத்தீங்க, பணம் திருப்பி கொடுத்தாங்களா? இல்லை மேம், கொடுக்கல மேம். கேட்டிங்களா? கேட்டேன் மேம். சரி, போகக்கூடாது அப்படி இவ்வளோ இருக்குது, போகக்கூடாதுன்னா எப்போ உங்களுக்கு சந்தேகம் வந்தது உள்ள? அவர் ரொம்ப ராங்காக பேசிகிட்டே இருக்காரு. ஸோ டிலே ஆகும் லேட் ஆகும் சொல்ல எனக்கு டவுட் வந்துருச்சு. அதான் மேம் அவங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற பொண்ணு சொன்னப்போ எனக்கு டவுட்டே வந்துருச்சு. ஸோ அதுக்கு பிறகு நான் எல்லாமே கேட்க ஆரம்பித்தேன், அவரை பற்றி தீவிரமாக எல்லோரும் பேச ஆரம்பித்தேன். அதுக்கு பிறகு வந்து ஃபீட்பேக்கில் வந்து நான் நெட்டில் சர்ச் பண்ணேன், ஹீரோஎஸ்டியா ஜாப் கரியர்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் போட்டேன். அப்போ வந்து அதில் வந்து கமெண்ட்ஸ் வந்துருந்தது. அதில் ஒருத்தர் ஃபோன் நம்பர் வந்துச்சு, அவர் நான் கான்டாக்ட் பண்ணேன், இந்த மாதிரி என்னாச்சுன்னு சொல்லிட்டு. அவர் சொல்கிறாரு, நானும் 1.5 லட்ச ரூபா கொடுத்துட்டு அவர்கிட்ட வாங்க முடியல. அவர் வந்து என்ன பண்ணாருன்னா, சென்னையில் ஒரு பொண்ணு வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க அவங்க ஆஃபீஸில். ஓகே. அந்த பொண்ணு வந்து அவருக்கு ஃப்ரெண்டு போல். ஸோ அவர் சென்னைக்கு வர போகிறது அவங்க முன்னாடி இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ அவர் நேராக சென்னைக்கு வந்துட்டார்.
அவர் ஏஜென்ட் உள்ளே வந்தோடனே அவரும் உள்ளே வந்துட்டார். ஆஃபீஸ்க்குள்ளே போட்டு லாக் பண்ணிட்டாங்க. லாக் பண்ணி பிரச்சனை பண்ணியிருக்காரு. அவர் பிரச்சனை பண்ணி அவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ இவர் ஏஜென்ட் வந்து என்ன பண்ணாருன்னா, நான் உனக்கு பணம் கொடுத்துறேன்பா, அப்படி நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க அப்படி சொன்னோடனே சரி ஓகேன்னு சொல்லிட்டு செக் போட்டு கொடுத்துருக்காரு 1.5 லட்ச ரூபாவுக்கு. இது பவுன்ஸ் ஆயிருக்கா? பவுன்ஸ் ஆயிடுச்சு. அவர் அந்த டைம் செக் கொடுத்தோன்னா அவர் விட்டார். ஸோ அவர் அதுக்கு பிறகு என்ன பண்ணியிருக்காருன்னா, லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் அமௌண்ட் கொடுத்துட்டு அவங்க போலீஸ்ட்டு என்ன பண்ணால் நீங்கள் கால் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க அது பிறகு சென்னைக்கு கால் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. அவர் போய் செக் பண்ண பார்த்தாலே இது வந்து செக் வந்து பவுன்ஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ அவர் வந்து கேஸ் போட்டு இப்போ போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட 4-5 வாய்தா வாங்கிட்டாரு. ஸோ அண்ணன் இதுவரையிலும் கோர்ட்டில் ஆஜராகலை. இதெல்லாம் நீங்கள் முன்னாடி பண்ணணும், அதெல்லாம் பணம் கொடுத்ததுக்கப்புறம் கை சுட்டதுக்கப்புறம் நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க. ஆமாம். இப்போ உங்கள் நிலைமை எப்படி இருக்கு? இப்போ ஃபைனலாக பேசும்போது அவர் என்ன சொன்னார்னா, லாஸ்ட்டாக நான் டிசம்பர் மாதம் கண்டிப்பாக கொடுத்துறேன், இந்த மாதிரி மோடி அறிவிச்சேன், என்கிட்ட பணம் இல்லை, நான் டிசம்பர் எண்டில் கொடுத்துற சொல்லியிருந்தாரு. ஸோ நான் அது பிறகு டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கு ஃபோன் பண்ணேன். அப்போது ஃபோன் பண்ணி கேட்க பதிலே இந்த மாதிரி மோடி பண்ணல, என்கிட்ட பணம் சுத்தமாக இல்லை, ஸோ நான் வந்து இது ஏப்ரல் மார்ச்சில் தான் தருவேன், அப்படின்னு தர முடியாது அப்படி சொல்லிட்டாரு. கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணோடனே இல்லை உங்களுக்கு பணமே கொடுக்க முடியாது, நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கங்க, நீங்கள் யார்கிட்ட வேணால் போய்ங்க அப்படி சொல்கிறாரு. அப்படியே சொல்லாரு. வித்யா, நீங்கள் சொல்லுங்கள். இன்னைக்கு பெண் குழந்தை ஆமாம். என்ன வயசு? 1.5 வயசு ஆகுது. 1.5 வயசு கை குழந்தை, கணவர் இப்படி ஏமாந்து போய் உட்காந்துருக்காரு. இதுக்கு தான் பயந்துட்டீங்களா ஆரம்பத்துலேருந்து? ஆமாம் ஆமாம். அப்போ எனக்கு தப்புன்னு படித்து சொன்னேன், எனக்கு யாருமே கேட்க மாட்டேன்ட்டாங்க. அப்போது பொண்டாட்டி பேச்சு கேட்கறது இல்லை, அப்படி தானே? பணத்தை எப்படி புரட்டி கொடுத்தீங்க? என் நகையை வச்சு கொடுத்தேன். உங்கள் நகை ஃபுல்லாக வச்சுட்டீங்க, மீட்க முடிஞ்சுதா? இன்னும் இல்லை மேடம். இன்னும் இல்லை. இப்போ ஏதாவது வேலைக்கு போயிட்டுருக்கீங்களா ஏழுமலை? ஆமாம், ப்ரைவேட் கம்பெனிக்கு போயிட்டுருக்கோம். ப்ரைவேட் கம்பெனிக்கு போயிட்டுருக்கீங்க. ஆனால் அந்த ஏஜென்ட்டுக்கு கொடுத்த 2,50,000 ரூபாய் திரும்பி வந்தால் மிகப்பெரிய ரிலீஃப் இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக. இன்னும் எத்தனை பேர் இப்படி பார்க்க போகிறோம்? வெளிநாட்டுக்கு போகணும், சம்பாதிக்கணும், ஆசை இருக்குது. ஆனால் ஒவ்வொருத்தர்கிட்ட பேசும்போது 100 பேரில் 2 பேர் மட்டும் தான் வெளிநாட்டுக்கு போய் நாங்கள் நல்லா இருக்கோம்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் இந்த ஆசை போக மாட்டேங்குது. காரணங்கள் என்ன? வீரவேல் ஏழுமலை. வீரவேல் ஈரான் வரைக்கும் போயிட்டு எம்பசி மூலமாக திரும்பி வந்திருக்காரு, கஷ்டப்பட்டிருக்காரு. அட்லீஸ்ட் ஏழுமலை பணமாவது கொடுத்தாரு, ஆனால் பணமும் வரல. ஒரு சந்தேகம் இருந்தது, அதனால ஊர் விட்டு கிளம்பலை. ஆனால் 2 பேர் 2 லட்சம் தாண்டி பணம் கொடுத்துருக்காங்க ஏஜென்ட்ஸ்க்கு. அந்த ஏஜென்ட்ஸ் இன்னைக்கு பணத்தை திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம மத்தியில் இந்த மாதிரி ஏமாந்தவங்களுக்காக சர்வீஸ் செய்கிற சகோதரி வளர்மதி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் மேம். ஃபர்ஸ்ட் வீரவேல், அவருக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இங்கே நமக்கு சென்னையில் புலம்பெயர்வோர் பாதுகாப்பு அலுவலர் அசோக் நகரில் இருக்குது. அவங்க வெப்சைட்லேயே வந்து யார் யார் எந்தெந்த முகவர்கள் வந்து பதிவு பெற்ற முகவர்கள் அப்படிங்கிற ஒரு விவரத்தை அதிலே கொடுத்துருப்பாங்க. அப்போ அவங்க வழியாக போகும்பொழுது இப்படிப்பட்ட தவறுகள் நடக்கும் பொழுது நம்ம வந்து கேஸே ஃபைல் பண்ண முடியும். ஆனால் என்ன ஆகுது அப்படின்னா, மெயின் ஏஜென்ட் ஒரு இடத்துல இருப்பாங்க, இவங்களுக்கு there are so many layers of sub agent. நிறைய சப் ஏஜென்ட் இருக்கிறதுனால யார் மெயின் ஏஜென்ட்ங்கிறது தெரியாமல் ஒரு இதுவும் இருக்கலாம். இப்படிப்பட்ட காரணங்கள்னால தான் மக்கள் வந்து ஏமாறுறது. இன்னொன்று அடுத்து என்ன செய்யணும், இப்போ பணம் கட்டுறாங்க அப்படின்னா நம்ம மக்கள் வந்து என்னைக்கும் யாரும் கேஷாக கொடுக்கக்கூடாது. ஒரு ஏஜென்ட்டுக்கு பைசா கொடுக்கும் பொழுது ஒன்று காசோலையில் கொடுக்கணும், இல்லைன்னா பேங்க் டிரான்சாக்ஷன் கொடுக்கணும், இல்லைன்னா டிடி எடுத்து அனுப்பலாம். அதுவும் இல்லை அப்படின்னா இன்னைக்கு ஒரு பத்திரத்தை வாங்கி அதில் வந்து எழுதி தான் கொடுக்க சொல்கிறோம். ஏன்னா இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்பொழுது நமக்கு வந்து ஆதாரங்கிறது வந்து இது ஒன்று தான். இன்னைக்கு இப்போ நம்ம வந்து ஒரு கேஸே போட போகிறோம் அந்த ஏஜென்ட் மேலே, எங்களை வந்து இப்படி ஏமாற்றிட்டாங்க, இவ்வளோ பைசா வாங்கி எங்களை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு கேஸ் போடும்பொழுது என்ன ஆதாரம் இருக்குன்னு தான் கேட்பாங்க. நீங்கள் பைசா கட்டினதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா ஏஜென்ட் வந்து ஈஸியாக மாற்றுறதுக்கு, நான் வந்து பைசாவே வாங்கலை அப்படின்னு சொல்கிறதுக்கு வழி இருக்குது. அப்போ அந்த தகுந்த ஆதாரம் இருக்கும் பொழுது இதை வந்து நம்ம வந்து கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. வீரவேல், நீங்கள் பணம் கொடுக்கும்போது ஃபுல்லாக கேஷாகவே ஆமாங்க. இதுதான் பிரச்சனை இருக்குது. அது போதிய விழிப்புணர்வு வந்து நம்ம மக்கள் மத்தியில் இல்லை மேடம். அதான் இன்னைக்கு வந்து கிராமப்புறங்களில் வந்து வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வந்து வேலை தேடி போகக்கூடிய இளைஞர்கள் வந்து அதிகமாக இருக்கிறாங்க. ஏன்னா வேலை இல்லாத திண்டாட்டம் ஒரு சைடு நம்ம நாட்டில் இருப்பதனால இன்னைக்கு அதிக பேர் வந்து வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஆசை வந்து அதிக இளைஞர்கள் மத்தியில் இது இருக்க தான் செய்யுது. ஆனால் போகவருங்க எப்படி பாதுகாப்பான முறையில் போகணும் அப்படிங்கிறதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ஆதாரம் வச்சுருக்கீங்களா ஏழுமலை? ஆமாம், 1,50,000 ரூபாய் வந்து பேங்க் மூலியம் தான் போட்டிருக்கேன். ஓகே.
மீதி ஒரு 1 லட்சம் தான் வந்து கையில் வாங்கிட்டு போயிட்டாங்க. சரி. அது கூட அவர் எழுதி எனக்கு மெயிலில் வந்து ஸ்கேன் பண்ணி அனுப்பியிருக்காரு. இந்த மாதிரி நான் 1,80,000 வந்து ஏழ்மலை என்பவர்கிட்ட வேலை வாங்கி தருவதாக கூறி 1,80,000 வாங்கியிருக்கேன், இதுவே தகுந்த சான்றுன்னு சொல்லிட்டு அவருடைய லெட்டர் பேரில் எழுதி எனக்கு ஸ்கேன் பண்ணி என் மெயிலுக்கு அனுப்பியிருக்காங்க. அது போதுமா மேம்? இதை வச்சு இப்போ நம்ம வந்து கேஸும் போடலாம் மேடம். இந்த கேஸ் இந்த ஆதாரம் போதும்ல? ஆமா, பைசா கட்டினதுக்கு அவங்கள்ட்ட ஆதாரம் இருக்கு, பேங்க்ல இருந்து டீடைல் இருக்கு, பிளஸ் அந்த 1 லட்ச ரூபாய்க்கு நீங்க ஒரு லெட்டரும் கொடுத்திருக்காரு. எழுதி கொடுத்தாரு. சோ டோட்டல் நீங்க 2,05,000 லெட்டர் எழுதி கொடுத்துருக்காரு. ஆமா. ஒன்று வந்து போலீஸ்க்கு நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம், எஸ்பி ஆஃபீஸில், இல்லைனா இங்கே கமிஷனர், இப்போ சென்னை அப்படின்னா கமிஷனர்கிட்ட நம்ம போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அடுத்தபடி அதுவும் நடக்கலை அப்படின்னா நம்ம வந்து கோர்ட்டில் வந்து தகுந்த ஆதாரம் இருக்கும்பொழுது கோர்ட் வழியாக நம்ம வந்து இதை கொண்டுட்டு போகலாம். நீங்க பணத்தை கேட்டிங்களா? கேட்டேன் மேம். தர முடியாதுன்ட்டாரு. தர முடியாது. ஏன்? அது ஆக்சுவலி காரணம் வந்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, மோடி இதை அறிவிச்சதால என்னால் இப்போ தர முடியாது அப்படின்னு ஒரு காரணம், அப்பப்போ ஒரு காரணம் சொல்லிட்டு இருக்காரு. செக்கு கொடுக்கலாமே. ஆமா, ஒரு பைசா தான் தர முடியாது, அவங்க வந்து செக்கு கொடுக்கலாம். நீங்க செக் தானே கொடுத்தீங்க, ₹1 நீங்க செக் கொடுத்துருக்கீங்கல்ல? கொடுத்துருக்கோம். ஆமா, அந்த செக் உங்களுக்கு கொடுக்கலாமே. ஒரு கேட்டால் அது அமௌண்ட் இல்லை இப்போதைக்கு என்கிட்ட இல்லை அப்படின்றாரு. வீரவேலுக்கு என்ன பண்ணலாம் மேம்? வீரவேல் ஆக்சுவலாக போகிறதுக்கு அவங்க முன்னாடி என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, இப்போ யாருமே போகும்பொழுது வெளிநாட்டுக்கு போகும்பொழுது அவங்களுக்கு வந்து ஒன்று அந்த ஆவணங்கள் எது அவங்களுக்கு முக்கியம் கையில் இருக்கணும் அப்படின்னா, ஒன்று பாஸ்போர்ட்டு, இன்னொன்று நீங்கள் போகக்கூடிய விசா வந்து ஒர்க் பெர்மிட் விசாவா, வேலைக்கான விசாவா அப்படிங்கிறத நீங்கள் வந்து உறுதி செய்யணும். 2. ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, விசிட் விசாவில் கூட்டிகிட்டு போகிறாங்க. விசிட் விசாவில் கூட்டிகிட்டு போய் இன்னொன்று என்ன மேம், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ ஏழ்மலை கிட்ட சொன்னது சிங்கப்பூர் போகிறதுக்கு 4.5 லட்சம் ரூபாய் ஆகும்னாரு. புரியல. ஆக்சுவலாக நமக்கு அரசாங்க முறைப்படி இவங்க கட்ட வேண்டிய ரூபா வந்து 20,000 இல்லைன்னா 1 மாதம் சம்பளம். இதில் எது அதிகமோ அதைத்தான் அவங்க வந்து பதிவுபெற்ற ஏஜென்ட்டுக்கு வந்து ஃபீஸாவே கட்டணும். இதுதான் அமௌண்டே கட்டணும். ஹலோ ஹலோ, ஸ்ரீனிவாஸ் அவர்களா? ஆமா, வணக்கங்க, நான் சன் டிவிலேருந்து குஷ்பு பேசுகிறேன், நிஜங்கள் நிகழ்ச்சியிலேருந்து. வணக்கம்மா. வணக்கங்க. என் முன்னாடி ஏழ்மலை உட்காந்துருக்காருங்க. சரிங்க. சிங்கப்பூர் அவரை அனுப்புறேன் நீங்க. ஆமாங்க. அவர் போகவே இல்லையே. அவர் போகல, 2 தடவை மெடிக்கல் போட்டாங்க, மெடிக்கல் செய்த அந்த ப்ரோக்ராம் கேன்சல் ஆச்சுங்க. அவர் பேமெண்ட் ரிட்டர்ன் பேமெண்ட் ஏப்ரல் மாசம் தான் பணம் தரச்சுட்டு இருக்கேன். பணத்தை டிரான்ஸ்ஃபர் ஒன்று வெளியே வாங்க முடியல அந்த பேங்க் ப்ராப்ளம்னால. ஆனா இது 1 வருஷமா சொல்லிட்டு இருக்கீங்களாமே பணத்தை திருப்பி? 1 வருஷம் இல்ல, இதெல்லாம் ப்ராசஸ் வேளாண்டு இருக்காரு. 3 மாசம் வேளாண்டு இருக்காங்க. பேசுங்க. லாஸ்ட் 7ஆம் மாசம் வரைக்கும் அவர் மெடிக்கல் போட்டார் அவரு. பேசுங்க. சார் நான் ஏழ்மலை பேசுகிறேன். சொல்லுங்களா சார், நான் உங்கள்கிட்ட ஆகஸ்ட் மாதத்துலேருந்தே பணம் கேட்டுட்டு இருக்கேன் சார். அதான் சொல்றேன், 7ஆம் மாசத்துக்கு அப்புறம் இந்த ப்ரோக்ராம் வேணாண்டீங்க. இப்போ 8ஆம் மாசத்துக்கு கேட்டீங்க, உங்களுக்கு ஜனவரி தரேன்னா பேங்க் டிரான்சாக்ஷன் பண்ண முடியல. நீங்கள் வந்து டிசம்பர் 1 வீக்கு தரீங்க. அதான் டிசம்பர் பணம் பேங்க்ல இப்போ ஸ்டாப் இருக்காங்க, பேங்க் டிரான்ஸ்ஃபர் ஒன்றும் வாங்க முடியல. அதுக்கான ஏப்ரல் மாசம் தரேன் இருக்கேன். நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணலாம்ல ஆன்லைனில்? இல்லை, எனக்கு பணம் வராது. எனக்கு வெளியே கொடுத்த பக்கம் இந்த பேங்க் பணம் செல்ல எனக்கு மாற்றி பணம் வெளியே மாற்றி இருக்குல்ல, அதுக்கான நான் இந்த போது ஏப்ரல் மாசம் சொன்னேன் உங்களுக்கு. சரி, இல்லை நீங்கள் செக் கொடுக்கலாம்ல? செக் கேட்டேன், அதாவது கொடுக்கலாம்ல? நீங்கள் செக் கேட்டல, அதாவது நீங்கள் கொடுக்கலாம்ல? தாரம் நீங்கள் அட்ரஸ் வந்து உங்களுக்கு கொடி அனுப்புறேன் சொல்லணும் உங்களுக்கு. பேங்க் அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறீங்க, ஆரம்பிச்சு செக் அனுப்புறேன்ல, நான் செக் அனுப்பிச்சுடுறேன், அட்ரஸ் அனுப்பிச்சுடுங்க. இல்லைன்னு சொல்லி மற்ற எல்லாத்துக்குமே கொடுத்துருக்கேன்ல. ஆனால் வணக்கம்மா சார். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கலாமே, நீங்க 7ஆவது மாசத்துல இருந்து. இல்லம்மா 8ஆம் மாசம் இல்லம்மா, பணம் வந்து பணம் செல்லாண்டாங்க. எனக்கே கிட்ட 23 வெளியே பணம் வர இருக்கு. இந்த பேங்க் செல்லாதனால வந்து எனக்கு ரிட்டர்ன் பேமெண்ட் வரல. ஏப்ரல் மாசம் ஃபண்ட் ஃப்ரீயானாக்க இப்போ 4 எடுத்து கொடுத்து மாற்றணும். அதுக்கு நான் அவர்கிட்ட சொன்னேன், ஏப்ரல் மாசம் கொஞ்சம் கொடுப்பா சொல்லியிருக்கேன் நான். சார் இல்லை சார், அது 7 மாசம் இருக்கும்போது இப்போ உங்களுக்கு பட்ஜெட்ஸ் எல்லாமே மாறிட்டே இருக்கு. அப்படின்னா அது ஃபினான்ஷியல் இயர் வந்து மாறிட்டேன்னா செக் வேற உங்களுக்கு கொடுத்துருக்காரு. செக் காசு வரை கொடுத்துருக்காருல்ல உங்களுக்கு? செக் அவரு கூட கொடுக்க நான் தான் தரணும். அவரும் இல்லைங்க, அவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு இல்லைங்க உங்களுக்கு பேங்க் மூலமா? பண்ணிருக்காருமா. அப்ப நான் வந்து வெளியே பணம் கொடுக்கணும், டேட் பணம் செல்லாம் சொல்றாங்கல்ல, அது எங்க ரிட்டர்ன் பேமெண்ட் வரும்போது யாரும் எங்களுக்கு எந்த ரிசல்ட் இல்லை, எங்களுக்கு இல்லை. டேட் பணம் லாக் ஆயிருது. அவங்க வந்து இனிமேல் விசா எடுத்து ஆளை போட்டு மாற்றி எடுத்து கழிக்கிறாங்க. அதுக்கு அவங்க வந்து ஏப்ரல் மாசம் தான் இப்போ பேங்க்ல வாரத்துக்கு சொல்றேன், என்ன ரூல்ஸ் மாறல, இந்த ஃப்ரீயானதான் ஆடுறாங்க, பணம் வாங்க முடியும், வாங்கி கொடுக்க நாங்க மாற்றி விடுவோம். ஆனா ஏப்ரல் மாசத்துக்குள்ள ஃபுல் பேமெண்ட் செட்டில் பண்ணிடுவீங்களா? ஏப்ரல் மே ஜூன் மே மாசம் ஒண்ணு ஏப்ரல் ஃப்ரீ ஆகல எனக்கு டைம் சொல்லிருக்காங்க. எனக்கு வரவேண்டிய பணத்துக்கு மே மாசம் ஒரு அமௌண்ட் ஜூன் மாசம் அமௌண்ட் கொடுத்துருவேன். இல்ல சார், இப்போ நீங்க பிரிச்சு கொடுத்தீங்கன்னா வாங்கும் போது பிரிச்சு வாங்கலையே? அப்புறம் அவரு கொடுத்தாருங்க.
எவ்வளவு கொடுத்தாங்க சார், நாங்க ஆமாங்க, வாங்குறோம். நீங்க எல்லாரும் சிங்கிள் பேமெண்ட் தானே சார் கேக்குறீங்க? நீங்க இல்லம்மா, இல்ல சார், பேமெண்ட் இல்ல சார், இல்லம்மா, இங்க வர வேண்டிய பணம் எனக்கு 29 பணம் வரும். ரைட் லாக் சார். ஆயிடுச்சு. நான் சொல்றேன், அவங்க வெளிநாடு போகணும்னு ஆசை இல்லை. பணம் கொடுக்கும்போது நான் இப்போ உங்களுக்கு பாதி பேமெண்ட் கொடுத்துட்றேன், சிங்கப்பூர் போனதுக்கு அப்புறம் மீதி பாதி கொடுத்துட்றேன், அங்க இருந்து வந்ததுக்கு அப்புறம் மீதி பாக்கி கொடுத்துட்றேன். பேசி எடுத்துருக்கோம். இல்லம்மா, அப்படியே ஒரு பேசி நாங்க எடுத்துருக்கோம். இல்ல சார், நாங்க அவருக்கு அப்படியே பேசி எடுத்துருக்கோம். இல்ல சார், நான் கேக்குறேன், இப்போ நீங்க பணம் ஏழ்மை கிட்ட பணம் வாங்கும்போது அப்படியா வாங்குனீங்க சார்? இல்லையே. ஆமாம்மா, இல்லம்மா, வாங்கினேன். இல்லம்மா, வாங்கின அன்னைக்கே கேளுங்க, நைட்டோட இன்டர்வியூ பண்ணேன். உடனே போற மாதிரி அவர் போலன்ட்டாரு. உடனே இமிடியேட்டா ஒரு இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணேன். வெளிநாடு நினைக்கிறாங்க எதுக்கு எப்படி போலன்னு ஏமாறாங்க, தன் தகுதி திறமைக்கு மேல எதிர்பார்த்து போல? ஏமாத்துறாங்க. நம்ம அவர் என்ன இருக்கோ பண்ணி தரோம். அதை நம்ம சொல்றோம், இல்ல எனக்கு இது வேணாங்க, நீங்க இப்படி பண்ணி கொடுக்கும் அவங்க லாக் ஆயிடுறாங்க. நம்ம கேட்டா பண்ணி கொடுத்துறோம். அதை வரவேல இன்ஸ்பெக்டர் தம்பியோட அனுப்பிட்டு போறாங்க கோயம்புத்தூர்ல, அவங்களும் செட் ஆயிட்டாங்க. சரிங்க சார், அப்போ நீங்க ஜூனுக்குள்ள ஏப்ரல்ல ஒரு பேமெண்ட், அப்புறம் மே இல்ல மே ஒரு பேமெண்ட், 2 பேமெண்ட் தான். ஏப்ரல் மேக்குள்ள நீங்க பேமெண்ட் ஃபுல்லா ரிட்டர்ன் பண்ணிடுவீங்க? பண்ணுவேன், கண்டிப்பா பண்ணுவேன். சரி, மே 30ஆம் தேதிக்குள்ள அவர் உங்களுக்கு clear கொடுத்த ஆயிடும். டோட்டல் பேமெண்ட் ரிட்டர்ன் பண்ணிடுவீங்க? கண்டிப்பா பண்ணிடுவேன். சரி, எவ்வளவு தரணும் நீங்க அவருக்கு? ஒன்னு சொல்ற வருமா, ஒரு ரிசிப்ட் ஆபீஸ்ல ரிலீவ் இருக்காங்க, ரிசிப்ட் ஆபீஸ்ல இருக்கு. ஒன்னு சொல்ற பேமெண்ட் நான் கொடுத்துருவேன். சரி, என்ன இருக்கும் அவர் கணக்கு பிரகாரம் 2,05,000 ரூபாய் இருக்கு. அதான் சொல்றேன். அவ்வளவு 180 ஒரு 80 20 பேர் ரெஜிஸ்டர் அமௌண்ட் 2 பேமெண்ட் கொடுத்துருவேன். ஏன்னா ஒன்னா தர முடியாது, அவன உள்ள சொல்றேன். சரிங்க சார், 2 அப்போ பேமெண்ட் கொடுத்துறேன். உங்களை நம்பி நாங்க சொல்றோம், நீங்க மே 30ஆம் தேதிக்குள்ள அவருக்கு முழு பணத்தை கொடுத்துறீங்க? கொடுத்துறேன். சரிங்க சார், தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்ஸ். நன்றிங்க. பாஸ்போர்ட் அவர்கிட்ட தான் இருக்கு, அதை அனுப்ப சொல்லுங்க. பாஸ்போர்ட் அவர்கிட்ட இருக்கா? பாஸ்போர்ட் ஏன் அவர்கிட்ட வச்சிருக்கீங்க? ஒரு அதான் விசா எடுக்கிறதுக்காக வாங்கினாரு மேம். அது அப்போ? ஆமாம், ரிட்டர்ன் தரவே திருப்பி கொடுக்கல. இல்ல இப்ப இவங்க நேர போய் பிஓஐ ஆபீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் மேடம். சரி. இதை வச்சு இப்ப ஏஜென்ட் அட்ரஸ் ஃபுல் அட்ரஸ் எல்லாத்தையும் வச்சு இப்படி வந்து பாஸ்போர்ட்டையும் வச்சிருக்காங்க, பைசா கட்டி எனக்கு வந்து ஏமாத்திட்டாங்க அப்படிங்கறத உங்க பிஓஐ ஆபீஸ்லயும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், கமிஷனர்கிட்டையும் இவங்க கொடுக்கலாம். இப்ப வந்து இவங்க நெகோசியேஷன் பேஸ்ல போறாங்க அப்படின்னா இப்ப ஸ்ரீனிவாசன் வந்து எழுதி கொடுக்கணும். இப்ப நான் வந்து இந்த மாசத்துக்குள்ள இவங்களுக்கு வந்து செட்டில் பண்ணிடுறேன், பாஸ்போர்ட்டை கொடுத்துறேன் அப்படின்னு அதை மறுக்கும் பட்சத்துல நம்ம என்ன செய்யலாம், லீகலா போகலாம். இல்லை, இப்போ இங்க பேசுனது ரெக்கார்ட் ஆயிருக்கு, நமக்கு இதுவே ஒரு லீகல் ப்ரூஃப் இருக்கும். அவரே சொல்லியிருக்காரு மே 30ஆம் தேதிக்குள்ள நான் கொடுத்துட்றேன், இது ஒரு லீகல் ப்ரூஃப். ஏன்னா எல்லாமே இங்க பேசுனது எல்லாமே ரெக்கார்டடா இருக்கு. ஸோ இதுல இருந்து அவர் மறக்க முடியாது, இல்ல நான் பேசலன்னு சொல்ல முடியாது அவரால். கரெக்ட். அவருக்கு பணத்தை எப்படி திரும்பி வாங்கி கொடுக்க முடியும்? அவங்களுக்கு வாங்குறதான் கொஞ்சம் கஷ்டம் மேடம். ஏன்னா இப்போ என்ன அப்படின்னா இவங்க போயிட்டாங்க, அங்கே என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா இப்போ போய் கேட்கும்பொழுது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நாங்கள் வந்து அது ஃப்ளைட் சார்ஜ் போட்டுட்டோம், அங்கே அதுக்கு கொடுத்துட்டோம் இதுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்ட்டு ரெஃப்யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஸ்டில் இன்னும் என்ன செய்யலாம் அப்படின்னா இதை வந்து நம்ம அரசாங்கத்தை ஒரு கவனத்துக்கு கொண்டுட்டு போகலாம். இப்படிப்பட்ட ஏஜெண்டுகள் வந்து இவங்களை வந்து ஏமாத்துறாங்க அப்படின்னு, இப்படி ஒரு ஏஜெண்ட் ஏமாத்தினாலே என்ன செய்யலாம், நமக்கு வந்து அந்த ஏஜெண்ட் மேலே இது நடவடிக்கை எடுப்பதற்கான அதிகாரம் வந்து நமக்கு பிஓஇக்கு இருக்கு, நம்மளுடைய புலம்பெயர்வோர் பாதுகாப்பு அலுவலருக்கு இருக்கு. இப்போ வந்து மைக்ரேஷன் அந்த சிஸ்டத்துல என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா ஆஃபர் லெட்டர்னு சொல்றோம் நம்ம. அந்த ஆஃபர் லெட்டர் வந்து என்ன ஆகணும் அப்படின்னா அங்க நம்மளுடைய இந்திய தூதரகத்தினுடைய முத்திரையிட்டு இருக்கணும். அது முத்திரையோட வந்தாதான் அந்த ஆஃபர் லெட்டர் வந்து நமக்கு வந்து உண்மையானது அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியும். இல்லை அப்படின்னா என்ன செஞ்சுறாங்க, ஏஜென்ட் இவங்களே ஒரு ஆஃபர் லெட்டர் ப்ரிப்பேர் பண்றாங்க, ப்ரிப்பேர் பண்ணி நம்மள்ட்ட கொண்டாந்து கொடுத்து ஏமாத்துறாங்க. நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு போகும்போது கூட அவங்க 4-5 தடவை ஃபோன் பண்ணி கேட்டாங்க, எமிகிரேஷன் ஓகே ஆயிடுச்சா, எமிகிரேஷன் ஓகே ஆயிடுச்சா, உங்களுக்கு எமிகிரேஷன் ஓகே ஆயிடுச்சா 4 வாட்டி கேட்டாங்க மேடம். அதான் நமக்கு போறதுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்கு முன்னாடி நீங்க வாங்கியிருந்தா அந்த அதுல இருக்கக்கூடிய அட்ரஸை வச்சு நம்மளே கால் பண்ணி நாங்க என்ன சொல்றோம் மக்கள்கிட்ட அப்படின்னா அந்த ஒர்க் பெர்மிட்ல இருக்கக்கூடிய ஃபோன் நம்பருக்கு யார்கிட்டயாவது கொடுத்து ஃபோன் பண்ண சொல்லி இந்த கம்பெனில இந்த வேலை இருக்குதா, இல்லை இந்த ஷிப்ல இந்த வேலைக்கு நீங்க என்னைய கூப்பிட்டுருக்கீங்களா அப்படிங்கிறத உறுதி செஞ்சுக்கிட்டே நம்ம போகலாம் அப்படிங்கிறோம். இன்னைக்கு நிறைய ஏஜென்ட் வந்து இவங்க ஏமாற்றுறதுனால என்ன செய்யறாங்க, அந்த பயணத்துக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த டாக்குமெண்ட் அவங்க கையில கொடுக்குறாங்க. இது மாதிரிக்கு நிறைய கேஸ் அப்படி வந்திருக்கு மேடம். அதுல போன பிறகு உங்களுக்கு நிறைய பிரச்சனை வந்துச்சுல, இம்மீடியட்டா இப்ப நமக்கு வந்து பிரச்சனை இப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே நம்ம என்ன செஞ்சிடணும், இப்ப சம்பளம் கொடுக்கல இல்லை நம்மளை ஏமாத்தி கூட்டிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே நம்ம இந்திய தூதரத்துக்கு போயிடணும். அங்க பாத்தீங்கன்னா லேபர் விங்க்னு ஒரு டிபார்ட்மெண்ட் தனியாவே இதுக்குன்னு இருக்கு, அங்க போய் நம்ம வந்து நம்மளுடைய பிரச்சனைகளை வந்து பதிவு பண்ணலாம். அப்படி பதிவு பண்ணும்பொழுது நம்ம இந்திய தூதரகம் வந்து அந்த ஏஜென்ட் மேல நடவடிக்கை எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. நான் எல்லா டாக்குமெண்ட்டுமே அவங்ககிட்ட கொடுத்துருக்கேன் மேடம். எல்லாம் இந்த விசா எல்லாத்தையும் கொடுத்து இது ஒரு போலி, இது ஒரு ஃப்ராட் ஆச்சே, இவங்ககிட்ட இந்த கம்பெனிக்கு நம்பி எப்படி வந்தேன்னு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒருத்தர் தமிழ் பேசினாரு தூதரகத்துலேருந்து. நீ எப்படியும் மேக்ஸிமம் நீ வீட்டுக்கு இப்போ எப்படி போகணுமோ வீட்டுக்கு போகிறத மட்டும் நீ ஃபஸ்ட்டு பாரு, அங்கே போயிட்டு நீ என்னன்னு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடு. இப்போ இது வந்து அன்ரெஜிஸ்டர்ட் ஏஜென்சி உறுதி ஆயிடுச்சு அப்படின்னா நாங்கள் என்ன செய்யலாம், நம்ம
மினிஸ்டருக்கே எழுதி இந்த ஏஜெண்டை வந்து பிளாக் லிஸ்ட் பண்ண வைக்கலாம். இனிமேல் வந்து இவங்க வந்து யாரையும் ரெக்ரூட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பண்ண வைக்கலாம். அதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா அப்படி எம்பசி வந்து உரிய நடவடிக்கை வந்து நம்ம இந்திய தூதரகங்களுக்கு எடுக்கலாம். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி பார்க்கும்போது ஏழ்மலைக்கு பணம் திருப்பி வர்றதுக்கு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம், உங்கள் ஏஜென்ட் சொல்லியிருக்காரு மே மாதத்துக்குள்ளே நான் 2 பேமெண்ட் பிரித்து கொடுத்துறேன், ஆனால் கண்டிப்பாக கொடுத்துருவேன் சொல்லியிருக்காரு. ஆனால் வீரவேலு மட்டும் எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. சாரி மேடம், இன்னும் ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ போய் ஏமாந்து வந்ததுனால அந்த லோக்கல் ஏஜென்ட் மேலே ஒரு புகார் கொடுக்கலாம், நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்கலாம். இப்படி வந்து என்னை ஏமாற்றி கூட்டிகிட்டு போயிட்டாங்க, எனக்கு வந்து இவ்வளவு செலவு பண்ணியிருக்கேன், அட்லீஸ்ட் நான் கட்டின பைசாவை திருப்பி தாங்க அப்படின்ட்டு அங்கே உள்ள லோக்கல் ஏஜென்ட்டுக்கும் இன்னொன்று வந்து அங்கே எஸ்பிக்கும் நீங்கள் வந்து தாராளமாக ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்கலாம். நிறைய ஏஜென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இவர் சொல்கிற மாதிரி 4.5 லட்ச ரூபா ஆகும்னாரு. ஃப்ளைட் டிக்கெட் அங்கேருந்து நம்ம யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்களோ யார் முதலாளி அவங்களே ஃப்ளைட் டிக்கெட் அனுப்பிச்சிடுவாங்க, அவங்களே சாப்பாடுக்கு இப்படி செலவு அவங்களே ஏற்றுக்கிறாங்க, தங்குறதுக்கு இடம் அவங்களே கொடுத்துட்றாங்க. ப்ராப்பர் ஏஜென்ட் மூலமாக நீங்கள் போகும்போது அதான் ஏஜென்ட் சார்ஜ்னு இதைத்தான் வாங்குறாங்க. சில உண்மையான ஏஜென்ட்டுகள் வந்து 20,000 இல்லைன்னா அவங்களுடைய 1 மாச சம்பளம்னு வாங்குவாங்க. அவ்வளவுதான் வாங்குறது. இதான் முறைப்படி அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவங்களுக்கு அந்த அதான் எந்த கம்பெனி ஹையர் பண்ணதோ அந்த கம்பெனில இந்த ஃபீஸ் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு முறையும் யாராவது வெளியூர் போயிட்டு சம்பாதிக்கணும்னு ஆசைப்படும் போது அவங்க எல்லாருக்கிட்ட சொல்ற விஷயம், கிளம்புறதுக்கு முன்னாடி டிக்கெட்ஸ் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பாருங்க. வீசா மேலே எந்த தொழிலுக்காக உங்களை அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்களோ எந்த வேலை கொடுக்க போகிறாங்களோ அது எல்லாமே அந்த வீசாலே இருக்கும். வீசாக்காகவும் டிக்கெட்டுக்காகவும் ஃப்ளைட் சார்ஜஸும் எதுவுமே நீங்கள் கொடுக்கணுன்னு அவசியமே கிடையாது. நிறைய ஏஜென்ட்ஸ் இந்த மாதிரி அப்பாவி மக்களை ஏமாத்திட்டுருக்காங்க. ஆனால் ஏமாற வேண்டாம். கிளியராக நம்ம ஒரு சைட் இருக்குது, அந்த சைட்டில் எந்தெந்த ஏஜென்சி இந்த மாதிரி ஒரு ரெஜிஸ்டர்ட் ஏஜென்சி இருக்குது, கரெக்டாக அவங்க மூலமாக போனால் தான் வேலை கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு சைட் இருக்குது. அந்த சைட்லேயே போயிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். விழிப்புணர்வு கண்டிப்பாக வேணும். அந்த விழிப்புணர்வு இல்லாதனால தான் இந்த மாதிரி ஏமாந்து நிறைய பேர் உட்காந்துட்ருக்காங்க. போதும், ஏமாறுனது போதும், ஏமாத்துனது போதும், ரெண்டுமே மாறணும். மீண்டும் ஒரு நிஜத்தோட சந்திப்போம். நிஜங்கள். நிஜத்தை சுற்றி கோடி பொய்கள் இருந்தாலும் நிஜம் வெளியே வரும். ஒரு நாள் நிஜம் வெளியே வரும். ஒரு தவறை சுற்றி